கோடி திருப்படிக்கு மாணவனருக்கு வணக்கம். நம்ம வந்து பிவிக்யூ சீரீஸ்ல ஜாகிரபி பார்த்துட்டு இருக்கோம். ஜாகிரபியில் இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா பெனின்சுலர் ரிவர் பார்க்குறோம். மோஸ்ட் ஆஃப் த கொஸ்டின் வந்து பெனின்சுலர் தான் கேட்டிருக்காங்க. நிறைய கொஸ்டின் இருந்து வந்திருக்கு. இல்லை நமக்கு எப்படிலாம் கேட்டிருக்காங்கன்னா எல்லாமே வளர்ச்சி கேட்காங்க. மெயினாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செக் வைக்கணும்னு கேட்டாங்கன்னா எப்படி கேட்காங்கன்னா ட்ரிபியூட்டரியிலேருந்து கேட்காங்க, டேம்ல இருந்து கேட்காங்க, இந்த ரிவர்னால எந்தெந்த மாநிலங்கள் பயன்படுதுன்னு கேட்காங்க, அந்த ரிவர் சம்பந்தமா ஏதாட்டும் ஒரு மிஷன் ப்ராஜெக்ட் போட்டுருந்தாங்கன்னா அதை பத்தி கேட்காங்க. எல்லாத்தையுமே படிச்சிருக்கணும். இப்போ பெனின்சுலர் ரிவர்னா பெனின்சுலர் தான் தீபகற்ப இந்தியா. இப்போ நம்ம கேட்குறது என்னன்னா பெனின்சுலர் ரிவர். பெனின்சுலர் ரிவருடைய கேரக்டர் என்ன அப்படின்னு லைட்டா பார்த்துக்கணும். பெனின்சுலர்ங்கிறது ஸ்ட்ரீம்ல உருவாகக்கூடியது. அப்போ வந்து இது என்னன்னா நான் பெரினியல் ரிவர். நான் பெரினியல் ரிவர். அப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இதான் நமக்கு இதான் தென்னிந்தியாவில் ஓடக்கூடிய நதிகள். அப்போ இந்த இடத்துல நமக்கு என்ன இருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இந்த இடம் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நமக்கு மேற்கு தொடர்ச்சி மலை அப்படி வரும். மேற்கு தொடர்ச்சி மலையிலிருந்து இந்த சைடு படத்துல புரியக்கான இழுத்து போட்டிருக்காங்க. இந்த சைடு ஓடக்கூடியது எல்லாமே வெஸ்ட் ஃப்ளோவிங் ரிவர். இங்க இருந்து ஆரம்பிச்சு இங்க வர்றது எல்லாமே ஈஸ்ட் ஃப்ளோவிங் ரிவர். இப்போ ஒரு வாட்டர் டிவைடா எது இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா நமக்கு வந்து வெஸ்டர்ன் காட்ஸ் இருக்கு. இந்த இடத்துல பாத்தீங்கன்னா ரிஃப்ட் வேலி இருக்கும். ஏன்னா இந்த இடத்துல இந்த ரிஃப்ட் வேலிக்கு நடுவில் தான் நர்மதா ரிவர் ஓடிட்டு கிடக்கும். ஏன்னா இந்திய சாத்புர மலைகள் கிடையாது, நர்மதா ரிவர் ஓடிட்டு இருக்கும். அப்ப நம்மளை பொறுத்த வரைக்கும் என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த வாட்டர் டிவைடு தான் தீபகற்பத்தில் வாட்டர் டிவைடு என்னன்னு கேட்டிங்கன்னா நமக்கு வெஸ்டர்ன் காட்ஸ். அப்போ நார்மலாக பார்த்தீங்கன்னா வெஸ்டர்ன் காட்ஸுக்கு ஈஸ்டர்ன் காட்ஸுக்கு என்ன வித்தியாசம் பார்த்தீங்கன்னா இந்த வெஸ்டர்ன் காட்ஸில் பார்த்தீங்கன்னா இந்த ரிவர் உற்பத்தியாகி கடலில் கலக்கும்போது இந்த லேண்டு பகுதி கம்மியாக இருக்கும். கம்மியாக இருக்கிறனால இங்கே வந்து டெல்டா ஃபார்மேஷன் இருக்காது, நோ டெல்டா. இங்கே வந்து லேண்ட் ஃபார்மேஷன் அதிகமாக இருக்கும். அப்போ இங்கே வந்து எல்லாமே டெல்டா உருவாகும். பட் டெல்டானா என்னது, நதி வந்து கடல்ல கலக்கக்கூடிய இடம் வந்து டெல்டா. அதுல வந்து இப்போ கிருஷ்ணா ரிவர்லாம் பார்த்தீங்கன்னா பேட் ஃபுட் டெல்டா உருவாக்கும். ஒவ்வொரு டெல்டா இருக்கும், முக்கோண வடிவில் இருக்கும். இந்த டெல்டாங்கிறது சிம்பிள் தான். இப்போ மெயினான பாயிண்ட் பார்க்கும்போது வெஸ்ட் ஃப்ளோவிங் ரிவர் எல்லாமே டெல்டா உருவாக்காது. இங்கே எல்லாமே என்னச்சுன்னா டெல்டா உருவாக்கும். அங்கே எஸ்துரி ஃபார்ம் ஆகும். ஏன்னா இங்கே எஸ்துரி ஃபார்ம் ஆகாது. அப்போ நம்மளை பொறுத்த வரைக்கும் இதில் வந்து கவனிக்க வேண்டியது என்னன்னு கேட்டிங்கன்னா நமக்கு பெனின்சுலர் ரிவரை பொறுத்த வரைக்கும் என்ன கேட்டீங்கன்னா வெஸ்ட் ஃப்ளோவிங், ஈஸ்ட் ஃப்ளோவிங். இப்போ வெஸ்ட் ஃப்ளோவிங்னா என்ன இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது நம்ம இங்கிருந்து பார்க்கும்போது சபர்மதி ரிவர் இருக்குது இருக்கா. அடுத்தது பார்த்தீங்கன்னா மாகி ரிவர், என்ன மாகி ரிவர் இருக்குது. அப்புறம் லூனி ரிவர் ஆரவழியில் உற்பத்தியது, பத்ரா, செத்ராஞ்சி, என்ன நர்மதா, தப்தி, வைத்தர்னா, மாண்டாவி, சுவாரி இதெல்லாம் கோவால ஓடக்கூடியது. கலிநதி, தாத்ரி, சராவதிலாம் கர்நாடகாவில் ஓடக்கூடிய நதி. அடுத்தது பார்த்தீங்கன்னா பெரியார், பம்பாலாம் என்னன்னா கேரளாவில் ஓடக்கூடியது. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அரபிக்கடலில் கலக்கக்கூடியது. இந்த அரபிக்கடலில் கலக்கக்கூடியது. அதே பார்த்தீங்கன்னா ஈஸ்ட் ஃப்ளோவிங் ரிவர், இதைதான் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். சபர்நரைகா, பைத்ராணி, ஏன்னா பிராமணி, மகாநதி, ருசிக்குலியா, என்ன அடுத்தது நாகாவளி, கோதாவரி, கிருஷ்ணா, பாலேரு, மண்ணேறு, பெண்ணேறு, என்ன காவேரி, வைப்பாறு, சித்தாறு, வைகை எல்லாம் இருக்கும். லேக்கு பாருங்க, சில்கா லேக்கு. அடுத்து இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கொல்லூர் லேக்கு, புலிக்காட் லேக்கு, இதெல்லாம் நம்ம பார்த்து வச்சுக்கணும். ஏன்னா உங்களுக்கு இதில் தான் கொஸ்டின் வந்து நிறைய கேட்கும். அப்போ வந்து நம்ம வந்து தென்னிந்திய ஆறுகளை ரெண்டா பிரிக்கிறோம். வெஸ்ட் ஃப்ளோவிங் அரபிக்கடலில் கலக்கக்கூடிய நதிகள், ஈஸ்ட் ஃப்ளோவிங். ஏன்னா ஈஸ்ட் ஃப்ளோவிங்னா என்னது, பே ஆஃப் பெங்கால்ல கலக்கக்கூடியது. மெயினாக வெஸ்ட் ஃப்ளோவிங் ரிவர் என்னன்னு கேட்டிங்கன்னா சமந்தா அப்படின்னு சொல்லி வச்சுக்கலாம். என்ன மெயினா இப்போ சமந்தா, சபர்மதி மெயினா பார்க்கும்போது. அடுத்தது பார்த்தீங்கன்னா சபர்மதி, மாகி, அடுத்து நர்மதா, தப்தி. இதுல இருந்தா கொஸ்டின் அதிகமாக கேட்டுட்டே இருப்பாங்க. மற்ற ரிவரும் பார்த்துக்கணும். மற்ற ரிவர்னா கோவால என்ன ஓடுது, கர்நாடகாவில் என்ன ஓடுது, கேரளாவில் என்ன ஓடுதுன்னு பார்த்துக்க வேண்டியதான். பார்க்கலாம், ஒரு ரிவரா பார்க்கலாம். இப்போ இந்த மேப்பை பார்த்தா உங்களுக்கு தெரியும், லூனின்னு ஒரு ரிவர் ஓடுது. இது ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா எங்கே உற்பத்தி ஆகுது, ரிவரை பொறுத்த வரைக்கும் நம்ம எப்படி படிக்கணும்னு கேட்டிங்கன்னா இந்த ரிவர் வந்து எங்கே உற்பத்தி ஆகுது அப்படிங்கிறத பார்க்கணும். ரிவர் உற்பத்தி ஆகிற இடம். அப்போ இது எங்கே உற்பத்தி ஆகுதுன்னா ஆரவழியில் உற்பத்தி ஆகுது லூனி ரிவர். அப்படியே ராஜஸ்தானில் ஓடுது பாருங்க. ராஜஸ்தானில் ஓடி கடலில் கலக்கணும். அதுக்கு முன்னக்கூட்டியே அது எவாப்ரேட் ஆயிரும். இப்போ ஆரவழியில் உற்பத்தி ஆகக்கூடியது லூனி. அப்புறம் சபர்மதி இந்த வருது பாருங்க, கல்ஃப் ஆஃப் கேம்பட்ல வந்து உழுது. சபர்மதி எங்க உழுது, கல்ஃப் ஆஃப் கேம்பட்டு. இதுவும் நம்ம எல்லாம் உற்பத்தி ஆகுதுன்னா ஆரவழியில உற்பத்தி ஆகுது. கல்ஃப் ஆஃப் கேம்பட்ல வந்து கடல்ல வந்து என்னது கலக்குது. அப்போ வந்து அகமதாபாத் வழியா
கடல்ல வந்து சபர்மதி ஆசிரமம்னு சொல்லி பார்ப்போம்ல. இப்போ சபர்மதி ஆசிரமம் வந்து இதுல காந்தி வச்சிருந்தா அகமதாபாத்ல வச்சிருந்தாரு. அப்போ அகமதாபாத்ல வந்து இதாவது மாகின்னு ஒரு ரிவர் இருக்குது. ஆக்சுவலா அந்த மாகி ரிவர் வந்து இப்படி வரும், ஒரு கட்டு யூட்டர்ன் போட்ட மாதிரி இருக்கும். இது எங்க உற்பத்தி ஆகுதுன்னா விந்திய மலையில் உற்பத்தி ஆகுது. இது அப்படியே வந்து கட்டாயம் இந்த இடத்துல வரும். இந்த இடத்துல வரும்போது இந்த இடத்துல தான் நமக்கு என்ன கேட்டீங்கன்னா 23 டிகிரில டிராபிக் ஆஃப் கேன்சர் வந்து போகும். இந்த கடகரேகை வந்து கிராஸ் ஆகும். கடகரேகை வந்து 2 தடவை கிராஸ் பண்ணக்கூடிய ரிவர் எதுன்னு சொல்லி அடிக்கடி கேட்பாங்க. அது என்ன ரிவர் அப்படின்னு பார்க்கும்போது அது நமக்கு என்னன்னா மாகி ரிவர். யூட்டர்ன் போட்டு போறோம். இந்த எக்ஸாம்பிள் பாருங்க, இந்த இருக்கா மாகி ரிவர், அப்படியே மாகி ரிவர் போதா, அப்படி யூட்டர்ன் போட்டு இங்க வந்து வருது. அப்போ இதுதான் நமக்கு வந்து என்னன்னா டிராபிக் ஆஃப் கேன்சர். அப்போ இது அடிக்கடி இந்த எக்ஸாம்பிள் கேட்டிருக்கான். மாகி ரிவர்ங்கிறது எங்க உற்பத்தி ஆகுது, எங்க யூட்டர்ன் போடுது அப்படின்னு சொல்லி பார்த்து வச்சுக்கிடணும். அடுத்தது பாத்தீங்கன்னா மாகி ரிவர். அடுத்து ஏற்கனவே நம்ம போன கிளாஸ்ல பார்த்துருப்போம். பார்க்கும்போது யமுனாவுடைய துணை நதி வந்து சம்பல் இருக்கும். சம்பலுக்கு பார்த்தீங்கன்னா பானஸ்னு ஒரு ரிவர் ஓடும், பர்பாதின்னு ஒரு ரிவர் ஓடும், அப்புறம் யமுனாவுடைய பீட்வா நதி இருக்கும். எல்லாம் பார்த்துக்கலாம். அப்புறம் முக்கியமான நதி இந்த இடத்துல என்னன்னா இந்தியாவே டிவைட் பண்ணக்கூடிய நதி என்ன, நர்மதா தப்தி. இந்த நர்மதாங்கிறது பாருங்க அப்படியே ஆரம்பிச்சு இப்படி வருது பாருங்க, வந்து நேரா வந்து என்னன்னா அரபிக்கடல்ல வந்து கலக்குது. தப்தி பார்த்தீங்கன்னா அதே மாதிரி தான், இந்த பீட்டுல் பிளாட்டியூ அப்படிம்பாங்க, அதுல உற்பத்தி ஆகும். இது அமர்கண்ட் பிளாட்டியூ. இந்த அமர்கண்ட் பிளாட்டியூல பாத்தீங்கன்னா அமர்கண்ட் பிளாட்டியூல உற்பத்தி ஆகி நர்மதா அப்படியே வந்து குஜராத்ல வந்து கடல்ல வந்து கலக்குது. அதே நேரத்துல பாத்தீங்கன்னா இது வந்து நமக்கு பாத்தீங்கன்னா வெஸ்ட் நோக்கி போயிட்டு இருக்குது. அதே நேரத்துல பாத்தீங்கன்னா நார்த் நோக்கி ஒரு ரிவர் போகுது பாருங்க, அமர்கண்ட் பிளாட்டியூல உற்பத்தி ஆகி. சோன், கங்கையுடைய ட்ரிபியூட்டரி. அடிக்கடி கேட்பான், சவுத்துல இருந்து நார்த்ல வந்து கங்கையில கலக்கக்கூடிய ரிவர் என்ன, சோன் ஒரு ரிவர் கேட்பாங்க. அப்ப நர்மதா தப்தி வந்து அப்படியே வாட்டர் டிவைட் பண்ணுது, அதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்ப நர்மதா தப்திக்கு மேல இதுல ஒரு மவுண்டைன் இருக்குதா என்ன கேட்டீங்கன்னா விந்திய மலைகள். கீழே இருக்குது என்ன கேட்டீங்கன்னா சாத்புரா மலைகள். அப்போ விந்திய சாத்புராக்கு இடையில ஓடக்கூடிய நதி என்ன கேட்டீங்கன்னா நமக்கு என்ன கேட்டீங்கன்னா நர்மதா. அதை இப்படியும் கேட்பான், நர்மதா தப்திக்கு இடையில உள்ள மவுண்டைன் என்ன கேட்டாங்கன்னா சாத்புரா. சாத்புரானா 7 மவுண்டைன். அதுல ஒரு பிளாட்டோ தான் என்ன கேட்டா பீட்டுல் பிளாட்டோ, அமர்கண்ட் பிளாட்டோ, இது எல்லாமே அதுல வரக்கூடியதுதான். இப்போ இது முக்கியமான நதி. எது, நர்மதா தப்திங்கிறது ஒரு முக்கியமான நதி. ஃபர்ஸ்ட் நர்மதா பார்ப்போம், ஏன்னா வெரி இம்பார்ட்டன்ட். இந்த மேப் எடுத்து நீங்க படிச்சாதான் உங்களுக்கு புரியும் என்னென்ன மவுண்டைன்ல எங்க இருக்கு. இங்க பாருங்க, அமர்கண்ட் பிளாட்டியூ இருக்கா, இங்க இருந்தா உற்பத்தி ஆகுது. இந்த நர்மதா ரிவர்ல பாத்தீங்கன்னா லெப்ட் பேங்க் ரைட் பேங்க் ரெண்டுமே நிறைய இருக்கும். லெப்ட் பேங்க் கிட்டத்தட்ட ஒரு 18க்கு மேல இருக்கும், ரைட் பேங்க் 22க்கு மேல இருக்கும். ஏன்னா கொஸ்டின் கேட்பான், இங்க இருந்து இந்த நர்மதால இருந்து இப்படி மேல கங்கைக்கு ஒரு ரிவர் போவோம், அதான் சோன் சொல்லி பார்த்தோம், அது தனி. இப்ப நர்மதா ரிவர் இருக்கா, அமர்கண்ட் பிளாட்டியூல உற்பத்தி ஆகி அப்படியே வந்து நமக்கு என்னன்னா கடல்ல வந்து என்னது கலக்குது. அப்ப எந்தெந்த ஸ்டேட்லாம் கிராஸ் ஆகுது அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. அப்ப எங்க ஊர்னா மத்திய பிரதேஷ், மகாராஷ்டிரா, குஜராத் என்ன கலக்கக்கூடியது. இது லெப்ட் பேங்க் ரைட் பேங்க் அடிக்கடி கேட்கான், டிஎன்பிஎஸ்சி கேட்ட கொஸ்டின். ஏன்னா இப்ப போற டைரக்ஷன்ல இருந்து ரைட்ல இருந்து வர்றது ரைட்டு, லெப்ட்ல இருந்து வர்றது லெப்ட். இங்க பாருங்க கிரான்னு ஒரு ரிவர் ஓடுது பாருங்க, இந்த வருதா, அதே கிரான் இங்கே இருக்குது. அப்ப இதுதான் ஒரு எக்ஸாம்ல கேட்டிருக்கான். அப்ப இது வந்து என்னங்கன்னா ரைட் பேங்க். ரைட் பேங்க்ல என்ன கிரான், கோயி, கோலார், சோரால், கேரு, என்ன ஆர்சங் இருக்குது. லெப்ட் பேங்க் பொறுத்த வரைக்கும் என்னன்னு கேட்டீங்கன்னா செர்ரு, சாக்கரு, தூதர், தாவா, சோட்டா தாவா, கபி, இதெல்லாம் லெப்ட் பேங்க்ல இருக்கக்கூடிய நதி. அப்ப இந்த இடத்துல நீங்க அமைவெடுத்து நல்லா பார்க்கணும். விந்திய மலைகள் இந்த இருக்கா, இது ஃபுல்லா விந்திய மலைகள். விந்திய மலைகள், இது சாத்புரா மலைகள். அப்ப விந்திய சாத்புராக்கு இடையில ஓடக்கூடிய நதி என்னன்னு கேட்டீங்கன்னா நர்மதா ரிவர். அது போக பாத்தீங்கன்னா கைமூர் ரேஞ்ச் இந்த இடத்துல இருக்கு பாருங்க, கைமூர் ரேஞ்ச் இதெல்லாம் நீங்க பாத்துக்கிடணும். குவாலிகர் ரேஞ்ச், குவாலிகார் இந்த இருக்கு இந்த இடத்துல. துஸ்பார் ரேஞ்ச், சாந்தூர் ரேஞ்ச், இதெல்லாம் சின்ன சின்ன மலைத்தொடரு, ஆனா பரீட்சையில கேட்பான். அப்ப இதுல வந்து ஒரு முக்கியமான ஒரு வாட்டர் ஃபால்ஸ் உண்டு, மத்திய பிரதேசில் உண்டு, துவாந்தார் வாட்டர் ஃபால்ஸ். அதெல்லாம் முக்கியமான வாட்டர் ஃபால்ஸ். ஏன்னா அடுத்தது டேம் படிக்கணும். அதுல என்னென்ன டேம் இருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது முக்கியமான டேம் என்னன்னா அந்த என்ட்ரன்ஸ்ல பார்த்தீங்கன்னா சர்தார் சரவார் டேம் இந்த இருக்கா, சர்தார் சரவார் டேம். இதுலதான் வந்து வல்லபாய் பட்டேலுடைய பெரிய செலவு ஒன்று வச்சிருப்பாங்க, முக்கியமான டேம். அடுத்தது பாத்தீங்கன்னா இந்த இடத்துல பாத்தீங்கன்னா மகேஸ்வர் டேம், என்ன மகேஸ்வர் டேம், ஓம்கரேஸ்வர் டேம் இந்த இருக்கா,
இதுதான் பாத்தீங்கன்னா ஃப்ளோட்டிங் சோலார் பிளான்ட். டிஎன்பிஎஸ்சி கேட்ட கொஸ்டின், ஒரு கரண்ட் அஃபேர்ஸ்ல கேட்டேன். ஃப்ளோட்டிங் சோலார் பிளான்ட் என்ன, நர்மதா சாகர் அப்படின்னு ஒரு அணைக்கட்டு, தாவா டேம், தாவா ரிவர்ல வச்சிருப்பாங்க. தாவாங்கிறது நம்மளுடைய நர்மதாவுடைய துணை நதி. பர்கி டேம், இதெல்லாம் வந்து முக்கியமான அணைக்கட்டு. ஏன்னா உங்களுக்கு கொஸ்டினே வந்து இதுல தான் கேட்டுட்டு இருக்கான். அப்ப இங்க பாருங்க, பரோடாக்கும் சூரத்துக்கும் நடுவுல போய் கடல்ல போய் என்னது கலக்குது நர்மதா ரிவர். ஏன்னா அப்ப பரோடாங்கிறது நமக்கு குஜராத், சூரத்துங்கிறது குஜராத், ரெண்டுக்கு நடுவுல போய் என்னது கடல்ல போய் கலக்குது. இது முக்கியமான கொஸ்டின்ஸ். அடுத்து தப்தி ரிவருக்கு வருவோம். தப்தி ரிவர் எங்க உற்பத்தி ஆகுது அப்படின்னு பார்க்கும்போது இதுவுமே பாத்தீங்கன்னா அதே தான். எந்தெந்த ஸ்டேட்டுன்னு கேட்டீங்கன்னா மத்திய பிரதேஷ், மகாராஷ்டிரா, குஜராத். இது எங்க உற்பத்தி ஆகுதுன்னு கேட்டீங்கன்னா, உற்பத்தி ஆகிற இடம் வந்து அந்த சாத்புரான்னு சொல்லி பார்த்தோமா, 7 மடிப்பு மலைகள், அதுல ஒரு பிளாட்டோ என்னன்னு கேட்டீங்கன்னா பீட்டுல் பிளாட்டியூ. அப்ப அங்கதான் இது உற்பத்தி ஆகுது. அது அமர்கண்டு, இது என்னது பீட்டுல் பிளாட்டியூல உற்பத்தி ஆகுது. அப்படியே உற்பத்தி ஆகி அப்படியே வருது பாருங்க, வந்து சூரத்துல போய் கடல்ல போய் கலக்கும். இப்ப சூரத் எந்த நதி மேல அமைஞ்சிருக்குன்னு கேட்டீங்கன்னா நமக்கு வந்து தப்தி ரிவர் மேல அமைஞ்சிருக்கு. இப்ப இது முக்கியமானது. அங்க நம்ம பார்த்தோம் பாத்தீங்கன்னா கார்குவால்னு சொல்லி பார்த்திருப்போம், குவாலிகார்க், இது நார்த்ல இருக்கும். கீழே பாத்தீங்கன்னா ஒரு மவுண்டன் பேரு ராஜ்பிபால். இப்ப இந்த இடத்துல நமக்கு என்னன்னா விந்திய சாத்புரா மலைகள் இருக்கு பாத்தீங்களா, அதுல குவாலிகார்க்குக்கும் ராஜ்பிபாலுக்கும் நடுவுல ஓடக்கூடியது. இது எல்லாமே ரிப்ட் வழியில ஓடக்கூடியதுதான், முக்கியமான ரிவர். இப்போ இதுல நமக்கு இருக்கக்கூடியது நர்மதாங்கிறது எந்த ஸ்டேட் வழியா போகுது, எதுல உட்காந்து சூரத் வந்து எதன் மேல அமைஞ்சிருக்குன்னு கேட்பாங்க. இல்ல முக்கியமான வேற எதுவும் அணைக்கட்டு இருக்குன்னா நம்ம பாத்துக்கிட்டோம். ஓகே, யுக்கா டேம், இது முக்கியமான அணைக்கட்டு. இதுக்கு லெப்ட் பேங்க், ரைட் பேங்க். இப்போ பாத்தீங்கன்னா இதுல பூர்ணான்னு சொல்லிட்டு ஒரு ரைட் பேங்க் வரும். இந்த பூர்ணா எங்க உற்பத்தி ஆகுதுன்னா அதான் உற்பத்தி ஆகுது வந்து கார்குவால். பூர்ணாங்கிறது ஒரு முக்கியமான ரைட் பேங்க். அப்ப இந்த ரிவரை பொறுத்த வரைக்கும் அப்ப நர்மதா தப்திங்கிறது ரெண்டா பிரிக்குது, நல்லா கவனிச்சுக்கிடணும். விந்திய மலைகள் இருக்கும், விந்திய மலைக்கு கீழே வந்து நர்மதா ரிவர் ஓடுது, அதுக்கு மேல சாத்புரா இருக்கும், சாத்புராக்கு கீழே வந்து நமக்கு தப்தி ரிவர் ஓடுது. இப்ப கொஸ்டின் எப்படின்னா விந்திய சாத்புராக்கு இடையில இருக்குது நர்மதா, நர்மதா தப்திக்கு இடையில இருக்குது என்னது சாத்புரா. இப்ப இதெல்லாம் கொஸ்டின் கேட்கிற ஏரியா. இப்ப நம்ம வந்து எதை முடிச்சிட்டோம், நர்மதா தப்தியை முடிச்சிட்டோம். இது போக கோவால பாத்தீங்கன்னா ஒரு 2 ரிவர் இருக்கும். கோவால மாண்டோவி, இன்னொன்னு வந்து சுவாரி. இது ரெண்டுமே எங்க உற்பத்தி ஆகும் கேட்டீங்கன்னா வெஸ்டர்ன் காட்ஸ்ல உற்பத்தி ஆகும் கோவால. அதுக்கப்புறம் என்ன கர்நாடகால, கர்நாடகா பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா ஒரு 3 ரிவர் வரும். நிறைய ரிவர் இருந்தாலும் முக்கியமான ரிவர் வந்து 3 ரிவர் இருக்கும். அந்த 3 ரிவரை நம்ம வந்து பார்க்கணும். இப்போ 3 ரிவரும் பார்க்கும்போது காளி, இந்த இதுதான் கர்நாடகாவில் வந்து காளி ரிவர் என்ன, காளி. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா சராவதி, இந்த இருக்கு சராவதி ரிவர். இந்த சராவதி ரிவர்ல சரசப்பா ஃபால்ஸ் இருக்குது, ஜோக் ஃபால்ஸ் இருக்குது. ஜோக் ஃபால்ஸ் தான் ஹையஸ்ட் ஃபால்ஸ். இப்போ ஜோக்கு, இன்னொன்னு என்னன்னா சரசப்பா. எந்த நதியில அமைஞ்சிருக்குன்னு கேட்பாங்க. ரெண்டுமே இருக்கு. சரசப்பா டேம் அதுல இருக்குது. அப்புறம் நேத்ராவதி, இந்த 3 முக்கியமான நதி. இப்போ காளிங்கிறது முக்கியமான நதி, அடுத்தது பாத்தீங்கன்னா நமக்கு என்னது சராவதி முக்கியமான நதி, நேத்ராவதி, 3மே கர்நாடகா. இந்த மேப்ல பாத்தீங்கன்னா இப்ப கரண்ட் அஃபேர்ஸ்ல வந்த செய்தி நியூஸ் ஒண்ணு இருக்கு. இந்த மேப்ல ஆக்சுவலா பாத்தீங்கன்னா துங்கான்னு ஒரு ரிவர் இருக்குது, அடுத்து பத்ரான்னு ஒரு ரிவர் இருக்கு. 2 சேர்ந்து உருவாகக்கூடியதான் துங்கபத்ரா. இந்த பத்ரால தான் பத்ரா ரிசர்வாயர் இருக்குது. இந்த 2 சேர்ந்து போகக்கூடிய இடத்துல துங்கபத்ரா டேம் இருக்கு. இந்த துங்கபத்ரால இப்ப ரீசெண்டா பாத்தீங்கன்னா 3 சீஃப் மினிஸ்டர் மாநாடு நடந்துச்சு, அதை எப்படி பயன்படுத்தணும்னு சொல்லிட்டு. எந்தெந்த ஸ்டேட்டுங்கன்னா கர்நாடகா, ஆந்திர பிரதேஷ், தெலுங்கானா, 3 பேரும் சேர்ந்து அந்த வாட்டரை வந்து எப்படி பயன்படுத்தணும் சுமூகமா ஒரு தீர்வு கண்டாங்க. அதனால அந்த கொஸ்டின் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இந்த துங்கபத்ராவுடைய ட்ரிபியூட்டி தான் வார்தான்னு ஒண்ணு இருக்கு, நம்ம பின்னாடி நம்ம பார்க்கும்போது பாத்துக்கலாம். இல்லை ஒரு முக்கியமான கொஸ்டின்ஸ் கேட்கிற பரீட்சையில கேட்கக்கூடியது முக்கியமானது. தான் நேத்ராவதி, இந்த 3 ரிவர், கலி நதி. அப்புறம் கேரளா பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா சின்ன சின்ன குட்டி குட்டி ஆறா நிறைய ஓடும். அதுல முக்கியமான ஆறு பாத்தீங்கன்னா இந்த நமக்கு வேம்பநாடு லேக்கும்பாங்க. நமக்கு இதுதான் வேம்பநாடு லேக். இங்கதான் ஆலப்புழான்னு சொல்லி போட்டிங் எல்லாம் போவாங்க. வேம்பநாடு லேக்ல ஆலப்புழாங்கிறது போட்டிங் எல்லாம் போவாங்க. இதுல முக்கியமான நம்ம பெரியார் ரிவர் இருக்கு பாத்தீங்களா. பெரியார் ரிவர் வந்து எங்க உற்பத்தி ஆகுதுன்னா ஆனைமலையில உற்பத்தி ஆகுது.
உற்பத்தி ஆகி அந்த வேம்பநாடு லேக்ல மேல போய் மெர்ஜ் ஆகும். அதுமாதிரி பாம்பான்னு ஒரு ரிவர் வந்து நமக்கு வந்து கர்டாமன் கில்ஸ்ல வந்து உற்பத்தி ஆகி என்ன ஆகும்னா அதுக்கு பாத்தீங்கன்னா அந்த வேம்பநாடு லேக்ல சவுத்து பக்கத்துல மெர்ஜ் ஆகும். ரெண்டு தெரிஞ்சு வச்சுக்கணும். இது வந்து நம்ம பார்த்ததுல முக்கியமான வெஸ்ட் ஃப்ளோவிங் ரிவர்ல இம்பார்ட்டன்ட் ரிவர் பார்த்துருக்கோம். அதுல என்ன பார்த்தோம்னா குஜராத் பக்கத்துல நம்ம என்னென்ன ரிவர்லாம் பார்த்தோம், சபர்மதி, லூனி, மாகி இந்த மாதிரி பார்த்தோம். அப்புறம் நர்மதா தப்தி பார்க்கும். அப்புறம் கீழே கோவால என்ன ரிவர் பார்க்கும், இப்போ கர்நாடகாவில் என்ன ரிவர் பார்த்துருக்கோம், அடுத்து கேரளாவில் என்ன ரிவர் பார்த்துருக்கோம். லைட்டா பார்த்துருங்க. ஏன்னா நமக்கு வெஸ்ட் ஃப்ளோவிங் கம்பேர் பண்றதுல முக்கியமான ரிவர் நர்மதா தப்தி தான். அப்புறம் ரைட் ஃப்ளோவிங் ரிவர் தான் ரொம்ப இம்பார்ட்டன்டா இருக்கும். நம்ம என்ன பார்க்க போறோம்னா பெனின்சுலர் ரிவர்ல ஈஸ்ட் ஃப்ளோவிங் அல்லது பே ஆஃப் பெங்காலை நோக்கி கலக்கக்கூடிய ரிவர் என்ன பார்க்கும். இங்க எல்லாமே டெல்டா ஃபார்ம் பண்ணும் இந்த இடத்துல. அப்போ ஃபர்ஸ்ட் என்ன பார்க்க போறோம்னா தாமோதர் ரிவர். இப்போ தாமோதர் ரிவருங்கிறத ஃபர்ஸ்ட் வந்து தாமோதர் ரிவர் பார்க்குறோம். தாமோதர் ரிவருங்கிறது நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். தாமோதருங்கிறது ஹூக்ளியுடைய ஒரு ட்ரிபியூட்ரி தான் என்ன கேட்டீங்கன்னா தாமோதர் ரிவர். அப்போ கூக்ளி எதுன்னு கேட்டீங்கன்னா நமக்கு ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா கங்கை ரிவர் நம்ம ஏற்கனவே கிளாஸ்ல பார்த்துருக்கோம். கங்கை ரிவர் இந்த மாதிரி போயிட்டு இருக்கும்போது கங்கையிலேருந்து பிரிஞ்சு ஒரு ரிவர் வருது. இதுதான் என்னன்னா கூக்ளி ரிவர் டிஸ்ட்ரிபியூட்ரி. கூக்ளி வந்து ட்ரிபியூட்ரி கிடையாது, டிஸ்ட்ரிபியூட்ரி கிளை நதி. ஏன்னா பிரிஞ்சு வருது. இப்போ வந்து தாமோதருங்கிற ஒரு ரிவர் வந்து இதுக்கு துணை நதி. அப்போ தாமோதருங்கிறது இங்க உற்பத்தி ஆகுது, இந்த இடத்துல உற்பத்தி ஆகுது. எந்த இடம்னு கேட்டீங்கன்னா சோட்டா நாக்பூர் பிளாட்டியூ. இந்த சோட்டா நாக்பூர் பிளாட்டியூங்கிறது முக்கியமானது. இங்க வந்து இங்க உள்ள ரிவர் இல்லாம என்ன ட்ரைனேஜ் இருக்குன்னு கேட்டீங்க, ட்ரைனேஜ் பேட்டர்னை ஃபாலோ பண்ண ரேடியல் ட்ரைனேஜ் இந்த இடத்துல இருக்கக்கூடியது. ஒரு சோட்டா நாக்பூர் பிளாட்டியூ இப்படி இருக்குன்னா இங்க இருந்து வரக்கூடிய எல்லா இடமும் இருக்கும், ஓடும், எல்லா சைடு இருக்கனால ரேடியல் ட்ரைனேஜ் பேட்டர்ன் இதில் ஃபாலோ பண்ணுவாங்க. இந்த கொஸ்டினை கேட்கலாம். இப்போ பாலமு கில்ஸ், அந்த கில்ஸ் பேர் என்ன கேட்டால் சோட்டா நாக்பூர் பிளாட்டியூல பாலமு கில்ஸ்ல வந்து தாமோதர் ரிவர் உற்பத்தி ஆகி அப்படியே வந்து என்ன சொல்லிட்டா நேராக கூக்குளியில வந்து ஜாயிண்ட் அடிச்சு அதுக்கப்புறம் ரெண்டும் போய் சேர்ந்து போய் சுந்தர்பன் டெல்டால போய் என்னது ஆகுதுன்னா கடல்ல போய் கலக்குது. அப்போ வந்து இது முக்கியமான கொஸ்டின்ஸ். இப்போ கூகுளிங்கிறது டிஸ்ட்ரிபியூட்டரி ஆஃப் கங்கா, தாமோதர் ரிவர் வந்து என்ன பண்ணுதுன்னு கேட்டீங்கன்னா கூகுளியில போய் கூகுளியுடைய டிஸ்ட்ரிபியூட்டரியா போகுது. இப்போ தாமோதருடைய ட்ரிபியூட்டரிலாம் என்னன்னு பார்க்கணும். லெப்ட் பேங்க் என்னெல்லாம் இருக்குன்னா தாமோதருடைய லெப்ட் பேங்க் என்ன இருக்குன்னா இந்த இடத்துல பராக்கர்ன்னு இருக்குது, கோனார்ன்னு இருக்கு, ஜமுனியான் இருக்கு லெப்ட் பேங்க். இதே பார்த்தீங்கன்னா ரைட் பேங்க் என்னன்னா சாலின்னு ஒரு ரிவர் இருக்குது. இது ஆக்சுவலா பார்த்தீங்கன்னா தாமோதர் ரிவர் வந்து ஒரு முக்கியமானது ரிப்ட் வேலியில ஓடும். நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம் நர்மதா ரிவர் எதுல ஓடுதுன்னு பார்க்கும்போது ரிப்ட் வேலியில ஓடுதுன்னு சொல்லி பார்த்தோம். அது தாமோதர் ரிவர் ரிப்ட் வேலியில ஓடும். இந்த ஏரியா ஃபுல்லாவே சோட்டா நாக்பூர் பிளாட்டினால இந்த ஏரியா ஃபுல்லாமே கோல்டு ரிசர்வ் வந்து அதிகமா இருக்கும், நிலக்கரி அதிகமா இருக்கும். அப்போ வந்து மினரல் ரிசோர்ஸ்லாம் அதிகமா இருக்கும். அப்போ நம்ம பார்க்கணும் பராக்கர் டேமுங்கிறது இங்கதான் கட்டியிருக்காங்க, கோனா டேமு. லெப்ட் பேங்க் என்னன்னு பார்க்கணும், பராக்கர், கோனா, ஜமுனா. ரைட் பேங்க் வந்து சலி, கூக்குளியில வந்து மெர்ஜ் ஆகி திரும்ப வந்து கடல்ல போய் கலக்குறாங்க. இது நம்ம இதான் தாமோதர் ரிவரை பத்தி. ஒரு ரிவரை பொறுத்த வரைக்கும் என்ன படிக்கணும்னு கேட்டீங்கன்னா எங்க ஆரிஜின் ஆகுது, எங்க போய் கடலை கலக்குது, லெப்ட் பேங்க் என்ன, ரைட் பேங்க் என்னன்னு பார்க்கணும். அது சுபர்ணரேகாங்கிறது நம்ம இப்பதான் பார்த்தோம் பார்த்தீங்களா, தாமோதர் ரிவர் இருந்த போது பாருங்க, இதான் தாமோதர் ரிவர். கூக்குளி ரிவர் மேலேருந்து வருது, வந்து நமக்கு வந்து சுந்தரபன் டெல்டால போய் கலக்குது. நம்ம பார்த்துட்டோம், அதை விட்டுருவோம். அதுக்கு கீழே வரக்கூடியதான் என்ன கேட்டா சுபர்ணரேகா. இந்த இருக்கு பாருங்க, சுபர்ணரேகான்னு இருக்கா, இதான் சுபர்ணரேகா. இதுவும் எதுல உற்பத்தி ஆகுதுன்னா அதே மாதிரிதான் சோட்டா நாக்பூர் பிளாட்டியூ. இந்த சுபர்ணரேகா ரிவருங்கிறது ஆக்சுவலா பாத்தீங்கன்னா ஒடிசா, வெஸ்ட் பெங்கால் ஃப்ளோ ஆகக்கூடிய ஏரியா என்ன கேட்டீங்கன்னா ஒடிசா, வெஸ்ட் பெங்கால். ராம்கார் கில்ஸ் அப்படிம்பாங்க. நம்ம அங்க பார்த்தோம்னா சோட்டா நாக்பூர் பிளாட்டியூ தான். அதுல பார்த்தது பாலமு கில்ஸ், தாமோதர் ரிவர். இது வந்து ராம்கார் கில்ஸ் இருக்கக்கூடியது. இப்ப இந்த தாமோதர் ஆறுக்கு மேலதான் பாத்தீங்கன்னா ராஜ்மஹால் கில்ஸ் இருக்கு பாருங்க. ஏற்கனவே பார்த்தோம் ராஜ்மஹால் கில்ஸ் பார்ப்போம். ராஜ்மஹால் கில்ஸ்ங்கிறது ஒரு முக்கியமானது பார்த்துருவோம் நம்ம. இப்போ நமக்கு வந்து என்னன்னா சுபர்ணரேகா பொறுத்த வரைக்கும் நமக்கு ரைட் பேங்க் தான் இருக்கு. ரொம்ப இம்பார்ட்டன் நம்ம பார்க்க வேண்டாம், விட்டுகள் இது பண்ணிக்கலாம். அந்த சுபர்ணரேகை கீழே பார்த்தீங்கன்னா பிராமணின்னு ஒரு ரிவர் இருக்கும். அது முக்கியமான ரிவர் ஏன்னா பிராமணி. அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா பைத்ராணின்னு ஒரு ரிவர் இருக்கும். ஏன்னா பிராமணி, பைத்ராணின்னு சொல்லிட்டு ஒரு ரிவர் இருக்கும். அப்ப நம்மளை பொறுத்த வரைக்கும் என்னன்னா இந்த பிராமணி ரிவருடைய ட்ரிபியூட்ரி என்னங்க சொல்லி பார்த்துக்கணும். ஏன்னா பிராமணி ரிவருடைய ட்ரிபியூட்ரி அதனுடைய துணை நதிகள். ஏன்னா துணை நதிகள்னா அதுல 2 நதிகள் இருக்கும். அது ஆக்சுவலா பாத்தீங்கன்னா சவுத் கோயல்,
அண்ட் சாங்குன்னு இருக்கும். சவுத் கோயல் அண்ட் சாங் ரெண்டுக்குமே உற்பத்தி ஆகக்கூடிய இடம் என்னன்னா சோட்டாநாக்பூர் பிளாட்டி தான். ஏன்னா அப்ப வந்து இது கேட்பான், சவுத் கோயிலுங்கிறது எதனுடைய ட்ரிபியூட்டரின்னு கேட்டீங்கன்னா நமக்கு இந்த பிராமணுடைய ட்ரிபியூட்டரி. இதே நார்த்து கோயில் நேற்று நம்ம பார்த்தோம், நார்த்து கோயில் இருக்குது. ஆக்சுவலா அதை எதனுடைய ட்ரிபியூட்டரிங்கன்னா கங்கையுடைய துணை நதி சோனுடைய ட்ரிபியூட்டரி. அதுக்கானதே இதை நடத்துறேன். சவுத் கோயிலுங்கிறது பிராமணுடைய ட்ரிபியூட்டரி, நார்த் கோயிலுங்கிறது சோனுடைய ட்ரிபியூட்டரி, முக்கியமான இது. இப்போ அதுக்கு கீழே ஓடக்கூடியதான் பைத்ராணி. ஏன்னா பைத்ராணிங்கன்னு பைத்ராணி எங்க இருக்குன்னு கேட்டீங்கன்னா கர்ஜத் கில்ஸ்ல உற்பத்தி ஆகும். இந்த பைத்ராணின்னு இருக்கா, இது எங்க உற்பத்தி ஆகுதுன்னா கர்ஜத் கில்ஸ். ஏன்னா இது ஒரு தனியா ஒரு படத்தை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது புரியும் உங்களுக்கு. இப்போ நமக்கு ஒரு எக்ஸாம்பிளுக்கு இப்போ இதுதான் நமக்கு சோட்டாநாக்பூர் பிளாட்டின்னு வச்சுக்கிட்டோம். இது வந்து சோட்டாநாக்பூர் பிளாட்டி சிஎன்பி. சோட்டாநாக்பூர் பிளாட்டிக்கும் மேல இருக்கிறது தான் கசாரிபாக், கீழே இருக்குது ராஞ்சி மலைத்தொடர், ராஞ்சி. இப்போ இது ஒரு டயக்ராமா எடுத்துட்டீங்கன்னா இந்த இடத்துல, அதாவது இந்த இடங்கிறது என்னன்னா நார்த்து ஈஸ்ட் ராஜ்மஹால் ஹில்ஸ். ராஜ்மஹால் ஹில்ஸ் இது எங்க இருக்குன்னா இந்த இதுல பார்த்தோம்ல ராஜ்மஹால் ஹில்ஸ் இந்த இருக்கு பாருங்க, இந்த இடம் தான். அப்ப நமக்கு இந்த நான் போடக்கூடிய படம் இப்படி போட்டிருக்கேன், இதுதான் ராஜ்மஹால் ஹில்ஸ். இந்த இடத்துல இருக்கிறதுதான் கர்ஜத் ஹில்ஸ். இப்ப இது நடுவுல சோட்டாநாக்பூர் புடினா மேல கீழே, ஏன்னா மேல கசாரிபாக்கு, கீழே வந்து நமக்கு என்னன்னா ராஞ்சி மலைத்தொடர் இருக்கு. இந்த கர்ஜத் ஹில்ஸ்ல தான் நமக்கு பைத்ராணி ரிவர் ஆர்ஜின்ட் ஆகுது. இந்த கர்ஜத் ஹில்ஸ்ங்கிறது இந்த இடத்துல இருக்கும். இது நார்த் ஈஸ்ட், இது சவுத் வெஸ்ட். இங்கதான் நமக்கு என்னன்னா கர்ஜத் ஹில்ஸ். இதுலதான் நமக்கு வந்து பைத்ராணி ரிவர். எல்லாம் முக்கியமானது, கொஸ்டின் கேட்கலாம். இது வந்து கொலகொலமான இந்த மாதிரி ஞாபகம் வச்சுடுங்க. சுபர்ணரேகா இருக்குது, அதுக்கு மேல தாமோதர் இருக்குது, தாமோதர் கீழே சுபர்ணரேகா, அது கீழே பிராமணி, அது கீழே என்னது பைத்ராணி ரிவர் இருக்குது, அது கீழே இருக்கிறது தான் மகாநதி. மகாநதி நம்ம தனியாவே எடுத்து பார்த்துருவோம். ரிவர் முக்கியமானது. அடுத்தது பாருங்க மகாநதி. மகாநதி எங்க உற்பத்தி ஆகுது அப்படின்னு பார்க்கும்போது மகாநதி இந்த இருக்கு பாருங்க. மகாநதி போதா இங்க உற்பத்தி ஆகுதா, சிகாவோ ரேஞ்ச் அப்படிம்பாங்க. சிகாவா ரேஞ்சஸ் அங்க உற்பத்தி ஆகக்கூடிய இடம் சிகாவோ ரேஞ்சஸ், மகாநதி. மகாநதியை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா ஆக்சுவலா பாத்தீங்கன்னா அப்பர் மகாநதி பேசின், மிடில் ஹிமாலயா பேசின், கீழே உள்ள பேசின். இதுல முக்கியமா என்னன்னா கிராக்குட் டேம் கேட்பாங்க. கிராக்குட் டேம் எங்க இருக்குன்னு கேட்பாங்க, முக்கியமானது கிராக்குட் டேம். அப்புறம் தால்ச்சர் பவர் ஸ்டேஷன் இங்கதான் இருக்குது, தால்ச்சர் பவர் ஸ்டேஷன். இதுலயும் நம்ம என்ன பண்ணணும் கேட்டீங்கன்னா லெப்ட் பேங்க் ரைட் பேங்க்னு படிக்கணும். லெப்ட் பேங்க் இப்போ ஈஸ்ட்ல உள்ள ரிவர், ஈஸ்ட் நோக்கி பாயக்கூடிய ரிவர் எல்லாம் பார்க்கணும். லெப்ட் பேங்க்னா மேல இருக்குன்னு அர்த்தம், ரைட் பேங்க்னா கீழே இருக்குன்னு அர்த்தம். முக்கியமான ரிவர் மட்டும் பார்க்கணும். இப்போ லெப்ட் பேங்க் இப்போ இதான் ரிவர்னு வச்சுருங்களேன், இதுக்கு மேல இருக்குது சியோனத், இது முக்கியமான ஒரு லெப்ட் பேங்க். அப்புறம் மாண்ட், இது ஒரு முக்கியமான ஒரு லெப்ட் பேங்க் ரிவர். அடுத்தது வந்து ஹதிடியோ அப்படிம்பாங்க, கசோடாம்பாங்க, இது ஒரு முக்கியமான ஒரு லெப்ட் பேங்க் உள்ள முக்கியமான ரிவர். ஏன்னா அப்புறம் ரைட் பேங்க்னா கீழே இருக்கக்கூடிய இதுல என்னெல்லாம் ரைட் பேங்க் கேட்டீங்கன்னா டெல்லுன்னு இருக்கும், இது ஒரு முக்கியமான ரைட் பேங்க், கீழே இருந்து போது பாருங்க. அடுத்து ஓஞ்சஸ், இது ஒரு முக்கியமான ரைட் பேங்க். அப்புறம் ஜோங்குன்னு இருக்கும், இது ஒரு முக்கியமான ரைட் பேங்க். இந்த போய் சேருதா, இது ரைட் பேங்க். இதெல்லாம் மேல இருந்து வரும். ஏன்னா இப்ப சியாங்கிறது இங்க இருந்து இப்படி போய் இங்க வந்து சேருது, கதிரியோ இங்க வருது, இதெல்லாம் பாத்தீங்கன்னா ரைட் பேங்க். ஏன்னா மாண்ட்டு இதெல்லாம் நமக்கு என்னது ரைட் பேங்க். இப்போ ரைட் பேங்க் என்ன, லெப்ட் பேங்க் என்னன்னு பாக்குறோம். இதான் முக்கியமான இது. நதி அப்படியே மகாநதி வந்து நேரம் இங்க வருது. இங்கதான் பாத்தீங்கன்னா புவனேஸ்வர் இருக்கு. கீழே பாத்தீங்கன்னா இதான் சில்கா லேக், இதான் நமக்கு என்னது சில்கா லேக். இப்போ மகாநதிக்கு அடியில தான் என்ன இருக்குது, சில்கா லேக் இருக்கு. நமக்கு லெப்ட் பேங்க் ரைட் பேங்க் என்னன்னு பாத்துருவோம். இந்த சில்கா லேக்கு கீழே தான் ருசிக்குலியான்னு ஒரு ரிவர் இருக்கும், அது பரிச்சையில் அடிக்கடி கேட்போம். இந்த இருக்கு பாருங்க, இதுதான் நமக்கு சில்கா லேக்கு. சில்கா லேக் இருக்கா, அது கீழே பாருங்க இந்த ஒரு ரிவர் வருதா, ருசிக்குலியா ரிவர், இது பரிச்சையில கேட்பான். இது வந்து மகாநதி. மகாநதி இப்படி வருதா, பாரதிப்புன்னு ஒரு துறைமுகம்லாம் மேல வரும், ஒடிசால இருக்கக்கூடிய தரம். இந்த ருசிக்குலியா ரிவர் அது எந்த கில்ஸ்ல இருந்து உற்பத்தி ஆகுதுன்னு கேட்டீங்கன்னா நயகார். நயகரா கிடையாது, நயகார் கில்ஸ்ல ஆர்ஜின்ட் ஆகுது.
இதுல என்ன சார் ஃபேமஸ் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த ரிவர் இருக்கு பாத்தீங்களா, இந்த இடத்துக்கு இந்த கோஸ்ட் இருக்கு பாத்தீங்களா, இந்த கோஸ்ட் இது வந்து கஞ்சம் கோஸ்ட் அப்படிம்பாங்க. கஞ்சம் கோஸ்ட் அப்படிம்பாங்க. இந்த இடத்துல பாத்தீங்கன்னா ஆலிவ் ரிட்லி வந்து மாஸ் கேட்சிங் பண்ணும். இதுதான் இந்த ப்ராசஸ்க்கு பேர் என்ன சொல்லுவாங்கன்னா அரிபடா ப்ராசஸ் அப்படிம்பாங்க. முக்கியமான கொஸ்டின். அப்ப நமக்கு இந்த இடத்துல வந்து ஆமை இருக்கு பாத்தீங்களா, மொத்தமா ஒரு 1000 பெண் ஆமைகள் வந்து மொத்தமா வந்து முட்டையிட்டு மொத்தமா அது குஞ்சு பொறிச்சு மொத்தமா வந்து கடலுக்கு போகும். அந்த ஒடிசா கவர்மெண்ட் இதுக்கு பயங்கர சப்போர்ட் பண்ணுவாங்க. நைட்லாம் பாத்தீங்கன்னா அந்த கடல்ல லைட் போட மாட்டாங்க. ஏன்னா ஆமை குஞ்செல்லாம் பாத்தீங்கன்னா நிலத்துக்கு வந்துடக்கூடாது. இந்த சோப்பா இருக்கு பாத்தீங்களா, இது எல்லாமே பாத்தீங்கன்னா இந்த ஆலிவ் ரிட்லி இருக்கக்கூடியது. அதுல முக்கியமானது என்னன்னா ருசிக்குலியா ரிவருங்கிறது ஒரு முக்கியமானது. ஒரு மாஸ் கேட்சிங் நடக்கக்கூடிய முக்கியமான ஏன் இந்த இடத்துல நடக்குன்னு கேட்டா அதுக்கு முக்கியமான ரீசன் டிராபிக்கல் வாட்டர், அதான் முக்கியமானது. இது ஒரு முக்கியமான பரிசீலனை கேட்கக்கூடிய முக்கியமானது. இந்த ஆலிவ் ரிட்லின் இருக்கு பாத்தீங்களா, இது ஆக்சுவலா பாத்தீங்கன்னா IUCN கேட்டகரிஸ்ல நமக்கு என்னன்னா என்டேஞ்சர் ஸ்பீசிஸ் சொல்லி அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அதே நேரத்துல உலகத்திலேயே அதிகமான ரிட்லி என்னங்கன்னா ஆலிவ் ரிட்லிஸ் தான். இருந்தாலும் அது என்ன ஸ்பீசிஸ்ல இருக்குன்னு என்டேஞ்சர் ஸ்பீசிஸ்ல இருக்கு. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா கோதாவரிங்கிறது பாத்தீங்கன்னா தக்ஷன் கங்கா அப்படிம்பாங்க. தக்ஷன் கங்கா அப்படின்னா தக்ஷன்னா தெற்குன்னு அர்த்தம், தட்சிணாமூர்த்தின்னு சொல்லுவாங்க. இப்ப தெற்குன்னு அர்த்தம். இப்ப தெற்குல கங்கை மாதிரி இருக்கக்கூடிய நீளமான ரிவர் என்ன கோதாவரி. இப்போ கோதாவரி வந்து முக்கியமான ரிவர். இது உற்பத்தி ஆகக்கூடிய இடம் என்னன்னா பிரம்மகிரி ஹில்ஸ். இந்த இடம்னு வச்சுக்கிறோமே, இது என்னன்னா பிரம்மகிரி ஹில்ஸ் அல்லது ட்ரிம்பகேஸ்வரர் பிளாட்டியூ. ஏன்னா கிட்டத்தட்ட இது எங்க இருக்குன்னு கேட்டீங்கன்னா நாசிக் பக்கத்துல இருக்கு. என்ன இந்த ரிவர் பாருங்க, அப்படியே வந்து கலக்குது. ஓகேயா? இதுலயும் நமக்கு என்ன கேட்பாங்கன்னா லெப்ட் பேங்க் என்னன்னு கேட்பாங்க. லெப்ட் பேங்க்னா மேல உள்ளது. பாருங்க என்னெல்லாம் இருக்கு பாருங்க, பெண்கங்கா, வார்தா, வெயின்கங்கா, இந்திராவதி. ஆக்சுவலி இது சபரி கீழே எழுதியிருக்காங்க, ஆனா மேல இருக்கிறதா சபரி. இது லெப்ட் பேங்க். ரைட் பேங்க் பாத்தீங்கன்னா ரைட் பேங்க்ல உள்ள லாங்கஸ்ட் ரிவர் என்னன்னு கேட்பாங்க, மஞ்சுரா. இதான் மஞ்சுரா லாங்கஸ்ட் அண்ட் சிக்னிஃபிகன்ட் ரிவர். அது ஒண்ணு மட்டும் படிச்சா போதும். ரைட் பேங்க்ல ஒண்ணு மட்டும் படிங்க, எல்லாத்தையும் படிச்சு குழப்பிடுறாங்க. லெப்ட் பேங்க் ரைட்ல இருக்க மஞ்சுரா மட்டும் படிச்சு மீதி எல்லாம் லெப்ட்னு சொல்லி வச்சிருங்க. இது வந்து முக்கியமான ரிவர். அடுத்தது பாத்தீங்கன்னா கிருஷ்ணா ரிவர், கிருஷ்ணா பேசின். இப்ப கிருஷ்ணா எங்க உற்பத்தி ஆகுது அப்படின்னு பார்க்கும்போது கிருஷ்ணாவுடைய லெப்ட் பேங்க் ரைட் பேங்க் பார்க்கணும். எங்க உற்பத்தி ஆகணும், எங்க உற்பத்தி ஆகுதுன்னா இதான் கிருஷ்ணா ரிவர். அப்படியே உற்பத்தி ஆகி அப்படியே வந்து கடல்ல கிடக்குது. அப்ப இந்த இடம் வந்து நமக்கு என்ன கேட்டீங்கன்னா நமக்கு வந்து மகாபலீஸ்வர் ரேஞ்ச் உற்பத்தி ஆகக்கூடிய இடம் இது. ஆக்சுவலா இதுலயும் நம்ம லெப்ட் பேங்க் ரைட் பேங்க்லாம் படிக்கணும். இப்ப லெப்ட் பேங்க் மேல உள்ளதான் லெப்ட் பேங்க். என்னெல்லாம் இருக்குன்னா சினா, பீமா, மோன், மூசி. முக்கியமான ரிவர். மூசியில தான் ஹைதராபாத் இருக்கு. ஏன்னா ரொம்ப முக்கியமான. சவுத் ரைட் பேங்க்ல என்னெல்லாம் இருக்குன்னு கேட்டீங்கன்னா மல்லபிரபா. இந்த இடத்துல பாத்தீங்கன்னா கட்டபிரபான்னு இருக்கும், காட்பிரபா. ஏன்னா அப்புறம் துங்கபத்ரா கீழே தான் இருக்கு சவுத்துல. அதாவது கிருஷ்ணாவுடைய மிகப்பெரிய நீளமான துணை நதியே துங்கபத்ரா தான். அது யாருக்குனே பார்த்தோம். பத்ரான்னு ஒரு நதி, துங்கான்னு ஒரு நதி, ரெண்டும் சேர்ந்து அப்படியே போய் என்னதாவது அப்படியே போய் கடல்ல போய் என்னது இது கிருஷ்ணால போய் சேருது. அப்போ முக்கியமான நதிகள். அப்போ பாத்தீங்கன்னா ஹைதராபாத், மேல பாத்தீங்கன்னா இந்த சைடு பாத்தீங்கன்னா புனே வருது, இந்த சைடு பாத்தீங்கன்னா அமராவதி இப்போ கேபிட்டல தான். இப்போ பெங்களூர் கீழே வருது. எல்லாம் எங்கெங்க இருக்குன்னு பார்த்து வச்சிடும் கிருஷ்ணா. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா பெண்ணாரை பொறுத்த வரைக்கும் என்ன கேட்டீங்கன்னா நமக்கு எங்க உற்பத்தி ஆகுதுன்னு கேட்டீங்கன்னா இந்த இடத்துல இருந்து உற்பத்தி ஆகி அப்படியே வந்து கடல்ல வந்து கலக்குதா. இப்ப இது வந்து என்னன்னா நந்தி துர்கா உற்பத்தி ஆகக்கூடிய இடம் என்ன கேட்டீங்கன்னா நந்தி துர்கா. ஏன்னா இதுக்கு லெப்ட் பேங்க் என்னன்னா குண்டேரு, சகிலேரு, அவ்வளவுதான் போதும். ரைட் பேங்க் என்னன்னா சிராவதி, என்ன பாபகினி, போதும் அவ்வளவுதான். இதுல ஒன்றும் ரொம்ப இம்பார்ட்டன்ட்லாம் கிடையாது. அடுத்து நம்ம ரிவர்
காவேரி எங்க உற்பத்தி ஆகுதுன்னா பிரம்மகிரி ஹில்ஸ் குர்க். எங்க உற்பத்தி ஆகுதுன்னா கூர்க்ல உற்பத்தி ஆகுது. அப்ப காவேரியை பொறுத்த வரைக்கும் லெப்ட் பேங்க் ரைட் பேங்க் எல்லாத்தையும் படிச்சுக்கணும். அப்ப இந்த இடத்துல பாத்தீங்கன்னா கேமாவதி லெப்ட் பேங்க் நல்லா இருக்குன்னு பார்க்கணும். கேமாவதி என்ன, இதுல பாத்தீங்கன்னா சிம்சா, அரக்காவடி என்ன, இதெல்லாம் நமக்கு என்னன்னா லெப்ட் பேங்க். ரைட் பேங்க் என்னெல்லாம் வருது பாருங்க, காபினி இருக்கு, ரைட் பேங்க் காவினி வருது, பவானி வருது, நொய்யல் வருது, அமராவதி வருது. அமராவதி காவேரி வரும்போது ரொம்ப பிரிஞ்சு போய் நமக்கு வந்து கடல்ல போய் என்னது கலக்குது. அந்த மேப்பை பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு காவேரி. அப்புறம் கீழே காவேரிக்கு கீழே என்ன இருக்குன்னா வைகை இருக்கு, வைகை கீழே என்ன இருக்குன்னா தாமிரபரணி இருக்கு. ஓரளவுக்கு எங்க ஆரிஜின் ஆகுது, எந்த ஸ்டேட்ல போகுது மேப்பு, ஒரு இந்தியன் ரிவர் மேப் எடுத்து குறிச்சு பழகிட்டீங்கன்னா கொஞ்சம் ஈஸியா இருக்கும். நெக்ஸ்ட் நம்ம இதுல கொஸ்டின் பார்க்கலாம். நர்மதா ரிவரை பத்தி கொஞ்சம் கேட்ட கொஸ்டினை பார்க்கலாம். நர்மதா ரிவருங்கிறது நமக்கு தெரியும், ஏன்னா வெஸ்ட் ஃப்ளோவிங் ரிவர் எங்க கிடக்குதுன்னா அரபிக்கடல்ல போய் கலக்குது. அதுல முக்கியமா 4 ரிவர் தான் முக்கியமானது. நம்ம எப்படி ஞாபகம் வச்சுக்கணும், சமந்தா அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கிறோம், இப்படி எழுதணும். அப்போ இது என்னன்னா சபர்மதி, மாகி, என்ன நர்மதா, தாபி, தப்தி. 4 ரிவர் ஞாபகம், நிறைய இருக்குது, இருந்தாலும் ஞாபகம் வச்சுக்கிறோம். விச் அவுட் ஆஃப் த ஃபாலோவிங் வெஸ்ட், அதான் முக்கியம். வெஸ்ட்னா நீங்க டக்குன்னு ஞாபகம் அரபிக்கடல் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கணும். அரபிக்கடல்ல கலக்கக்கூடிய ரிவர் எதுன்னு கேட்காங்க, நம்ம டைரக்டா ஆன்சர் போட்டுடலாம். என்ன போட்டுடலாம்னா நர்மதா. ஏன்னா நமக்கு சம்பந்தான்னு ஒரு கோடு வச்சிருக்கோம், என்ன இருந்தாலும் மற்ற ரிவரும் பார்க்குறோம். மகாநதி நமக்கு தெரியும், ஒடிசால வந்து கலக்குது, ஒடிசா. ஏன்னா கிருஷ்ணா, ஆந்திரா எல்லாம் ஈஸ்ட்ல இருக்கக்கூடியது. கோதாவரியும் தென்னிந்தியாவின் நீளமான ஆறு. இப்போ இந்த இடத்துல இதான் ஆன்சர். மேப்பை பொறுத்த வரைக்கும் இந்த இது எல்லாத்தையும் நீங்க படிக்கணும். இப்போ நமக்கு வெஸ்ட்ல என்னெல்லாம் போகுது பாருங்க, சபர்மதி போகுது, லூனி போகுது, பத்ரா போகுது, சித்ரஞ்சி வருது, மாகி, நர்மதா, தப்தி, அப்புறம் கோவா பக்கத்தில் இருக்கக்கூடிய மாண்டவி, சுவாரி, அப்புறம் கர்நாடகால கலிநதி, சராவதி, அப்புறம் கேரளால பெரியாறு, பாம்பா, இதெல்லாம் முக்கியமான வெஸ்ட் ஃப்ளோவிங் ரிவர். லார்ஜஸ்ட் வெஸ்ட் ஃப்ளோவிங் ரிவர் இன் பெனின்சுலார். அந்த பெனின்சுலார்னா தென்னிந்தியான்னு அர்த்தம். லார்ஜஸ்ட் வெஸ்ட் ஃப்ளோவிங் ரிவர், அந்த வெஸ்ட்ங்கிறத நோட் பண்ணணும். வெஸ்டா ஈஸ்டா? இப்போ வெஸ்ட்னா உங்களுக்கு டக்குன்னு தெரிய வேண்டியதுன்னா அரபிக் கடல்ல கலக்கக்கூடிய ரிவர். இப்போ லார்ஜஸ்ட்னு சொல்லும்போது கண்ணை மூடி போட்டுறணும். வெஸ்ட் ஃப்ளோவிங்லேயே லார்ஜஸ்ட் என்னன்னா நர்மதா தான். நர்மதா தான் மெயின் பாயிண்ட். அப்போ மாகின்னு ஒரு ரிவர் பார்த்தோம், குஜராத்தில் கடலை கலக்குதுன்னு பார்த்தோம். இது நம்ம ஏற்கனவே சொன்னோம், டிராபிக் ஆஃப் கேன்சர். அந்த கேன்சர் கோடை 2 முறை கட் பண்ணும். ஏன்னா மாகி ரிவர். சபர்மதி நமக்கு தெரியும், காந்தி வந்து சபர்மதியில தான் ஆசிரமத்தை உருவாக்குவாரு அகமதாபாத்ல. ஏன்னா லூனி நமக்கு தெரியும். லூனிங்கிறது என்னன்னு கேட்டீங்கன்னா ராஜஸ்தான்ல ஓடக்கூடிய ஒரே ரிவர் என்னது, லூனி. ஆரவழியில என்னதாவது உற்பத்தி ஆகுது. இப்போ அந்த 4 ஆப்ஷனுமே சேர்த்து பார்த்துட்டு போயிடணும், அப்பதான் நமக்கு வேலை ஈஸியா இருக்கும். கொஸ்டின் பாருங்க, ஒரே கொஸ்டின் தான், மாத்தி 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 கேட்காம பாருங்க. 3 ரிவர் இன் பெனின்சுலார், 3 ரிவர் இன் பெனின்சுலார். பெனின்சுலார்னா தென்னிந்தியா. ரன்ஸ் ஃப்ரம் ஈஸ்ட் டு வெஸ்ட், அதாவது மேற்கு நோக்கி போறது. இப்போ வந்து மேற்கு நோக்கி, இப்போ மேற்கு நோக்கி போகுதுன்னா அவன் என்ன சொல்றான், வெஸ்ட்டை தான் கேட்கறான். அப்போ அரபிக்கடல்ல கலக்கக்கூடிய ரிவர் எதுன்னு கேட்கான். அதே கொஸ்டின் திரும்ப கேட்டிருக்கான். அப்ப நம்ம ஏற்கனவே பார்த்திருக்கோம், மகாநதிங்கிறது ஒடிசால கலக்குது, ஒடிசாங்கிறது கிழக்குல இருக்கு, கோதாவரிங்கிறது தென்னிந்தியா கிழக்குல வருது, கிருஷ்ணாங்கிறது ஆந்திரா கிழக்குல வருது. அப்ப இந்த கிருஷ்ணா வராது. நர்மதாங்கிறது நமக்கு வந்து வெஸ்ட்ல தான் கலக்குது, ஆனா கூடவே சேர்ந்து கிருஷ்ணாவும் இருக்கனால இது வராது, தப்தி. அடுத்தது நர்மதா, இது ஓகே, தப்தி ஓகே. மாகி இப்பதான் பார்த்தோம், குஜராத்ல கலக்குதுன்னு பார்ப்போம், இதான் ஆன்சர். அடுத்தது பாருங்க, மாகி வரும், மகாநதி வராது, கோதாவரி வராது. இப்போ ஆப்ஷனை எலிமினேட் பண்ணி பார்க்கும்போது கொஸ்டினை பார்த்துடணும், என்ன வருதுன்னு பார்த்துடணும். இப்போ அதே மேப்பை தான் நம்ம திரும்ப வச்சிருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் ரைட் பேங்க், லெஃப்ட் பேங்க் ரைட் பேங்க்னா என்னன்னு தெரியணும். ட்ரிபியூட்டரி ஆஃப் நர்மதா, இது ஒரு கொஸ்டின் கேட்காங்க. ரைட் பேங்க் என்னன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ரைட் பேங்க் இதை பொறுத்த வரைக்கும் மேப்ல நம்ம பார்த்துருக்கோம், இது வந்து கிரான், இதான் ரைட் பேங்க் ஆன்சர். அப்போ பஞ்சார், பர்னர், தாவா, இது எல்லாமே என்னன்னு கேட்டீங்கன்னா நர்மதாவுடைய லெஃப்ட் பேங்க் ரிவர். அப்போ நமக்கு வந்து இந்த இருக்கு பாருங்க, இதுல பாருங்க கிரான் இந்த வருதா, மீதி எல்லாம் தாவா, மீதி எல்லாம் எங்க இருக்குது, கீழே இருக்குது. மேல இருக்கிறது
ரைட் பேங்க். இது வெஸ்ட் ஃப்ளோயிங் இருக்கிறதுனால மேல இருக்குது ரைட் பேங்க், கீழே இருக்குது என்னது லெஃப்ட் பேங்க். நெக்ஸ்ட், ரிவர் தட் ஃப்ளோ வெஸ்ட்வேர்டு, அந்த டைரக்ஷன் பார்க்கணும். வெஸ்ட்வேர்டுனா நமக்கு என்னது அரபிக்கடல்ல கலக்கக்கூடிய ரிவர். ரிப்ட் வேலியில ஓடணும் பிட்வீன் விந்தியா அண்ட் சாத்புரா. விந்தியா அண்ட் சாத்புரா. விந்தியா வந்து நமக்கு எப்படி இருக்கணும்னு கேட்டீங்கன்னா நார்த்ல இருக்கணும். சாத்புரா வந்து எப்படி இருக்குன்னா சவுத்துல இருக்கணும். நடுவுல ஓடக்கூடிய ரிவர் என்ன கேட்டீங்கன்னா நம்ம நர்மதான்னு ஏற்கனவே படிச்சிருக்கோம். அப்ப ஆன்சர் கண்ணை மூடிட்டு போட்டுடலாம், என்னது நர்மதா. ஏகப்பட்டாட்ட படிச்சிட்டோம். இதே ரிவரை மாத்தி கேட்பான். அதாவது நர்மதா தப்திக்கு இடையில இருக்கக்கூடிய மவுண்டன் எதுவும் கேட்பான். அது வந்து என்னன்னா சாத்புரான்னு படிக்கணும். மற்ற ரிவரும் நம்ம படிக்கணும். என்னெல்லாம் இருக்கு பாருங்க. பீட்வா. பீட்வாங்கிறது நமக்கு என்னன்னா யமுனாவுடைய துணை நதி. சோன்ங்கிறது என்னன்னா கங்காவுடைய துணை நதி. கங்காவுடைய துணை நதி. சோனுக்கு ஒரு துணை நதி இருக்கும், நார்த் கோயல். ஓகே. அடுத்தது பாத்தீங்கன்னா சம்பல்ங்கிறது யமுனாவுடைய துணை நதி. அதுக்கு துணை நதி என்னெல்லாம் இருக்கு சம்பலுக்கு என்ன இருக்குன்னா பனாஸ், காளி சிந்த், என்ன பர்பாத்தி. ஓகே. நெக்ஸ்ட், நர்மதா ரிவர் தான் கொடுக்காங்க. இந்த இருக்கா, இது விந்திய மலை, இது சாத்புரா மலை. இதுக்கு நடுவில் ஓடுறதா என்னது நர்மதா, கீழே ஓடுறது என்னது தப்தி. அதுக்கு மேல இருக்குது மாலவா பிளாட்டியோ. மேப் வச்சு படிச்சீங்கன்னா மறக்காது. அடுத்து நர்மதா ரிப்ட் வேலி ரிவர் இந்தியா இன் ஃபார்ம்ஸ். ஏன்னா அப்ப நர்மதா ரிவர் இருக்கு பாத்தீங்களா, அந்த நர்மதா ரிவர் வந்து ரிப்ட் வேலியில ஓடும்போது என்னதை உருவாக்கும்னு கேட்டிருக்காங்க. அப்ப ரிப்ட் வேலியில என்ன உருவாக்கும் கேட்டீங்கன்னா அந்த கொஸ்டின் நல்லா கவனிக்கணும். நர்மதா ரிப்ட் வேலி ரிவர் இன்ஃபார்ம். ரிப்ட் வேலின்னு சொன்னதுனால ஆக்சுவலா அதுல வந்து நிறைய வாட்டர் ஃபால்ஸ் இருக்கும், ஏகப்பட்ட வாட்டர் ஃபால்ஸ் இருக்கும். அதுல ஃபேமஸான வாட்டர் ஃபால்ஸ் வந்து துவாந்தர் வாட்டர் ஃபால்ஸ். இது நர்மதா ரிவர் வந்து இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்படி வந்து கடல்ல கலக்கும் போது அப்படியே கடல்ல போய் விழுந்துரும். அப்ப அந்த இடத்துல இந்த அப்படியே கடல்ல போய் டெல்டா ஃபார்ம் பண்ணாம உழுது பாத்தீங்களா, அதுக்கு பேர் என்ன எஸ்தூரிஸ். எஸ்தூரிஸ்னா நதிமுகத்துவாரம். நதிமுகத்துவாரங்கிறது ஆன்சர் தான். ஆனா ரிப்ட் வேலியில இருக்கக்கூடிய என்ன வாட்டர் ஃபால்ஸ். இப்ப டெல்டாங்கிறது வராது. டெல்டா எல்லாமே ஈஸ்ட் பே ஆஃப் பெங்கால்ல தான் டெல்டா இருக்கும். ஏன்னா அரபிக் சீல டெல்டா இருக்காது. கேஸ்கேட்னு என்ன கேட்டீங்கன்னா அந்த ஃபால்ஸ் வந்து உயரத்துல இருந்து விடணும். எக்ஸாம்பிள் பொள்ளாச்சி பக்கம் பாத்தீங்கன்னா மங்கி ஃபால்ஸ் இருக்கும், அந்த மாதிரி இருக்கு. இதுவும் வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. அப்ப நமக்கு இந்த இடத்துல வாட்டர் ஃபால்ஸும் வரலாம், எஸ்தூரியும் வரலாம். இதே கடல்ல கலக்கக்கூடிய இடம் எஸ்தூரி. அவன் வந்து ரிப்ட் வேலியிலன்னு சொல்லும்போது நம்ம என்ன போடுறோம்னா வாட்டர் ஃபால்ஸும் போடுறோம். கொஸ்டினை நல்லா அனலைஸ் பண்ணி பார்க்கணும். நெக்ஸ்ட் கொஸ்டின், விச் இஸ் த லாங்கஸ்ட் அண்ட் வெஸ்ட் ஃப்ளோவிங் ரிவர். கேட்ட கொஸ்டினே திரும்ப கொடுத்துருக்காங்க. வெஸ்ட் ஃப்ளோவிங்னா அரபிக்கடல்ல கொடுக்கக்கூடிய லாங்கஸ்ட் எதுன்னு கேட்டீங்கன்னா கண்ணை மூடி அடிச்சிடணும், நர்மதா. இது ஆப்ஷனும் பாருங்க, ஆப்ஷனையும் படிக்கணும். இந்தியாவின் நீளமான ரிவர் வந்து 25 கங்கா. தப்தி அது வெஸ்ட் ஃப்ளோவிங், மகாநதி வந்து ஈஸ்ட் ஃப்ளோவிங். இப்போ ஆப்ஷனை வச்சு நம்ம அடிச்சிடணும், மீதி எல்லாமே ஈஸ்ட் ஃப்ளோவிங் தான். நெக்ஸ்ட், விச் ஸ்டேட் இஸ் நாட் பெனிஃபிஷரி ஆஃப் சர்தார் சரவார் ப்ராஜெக்ட். சர்தார் சரவார் ப்ராஜெக்ட் பார்த்தோமா நர்மதா ரிவர்ல சூரத் அந்த எண்டுல பாத்தீங்கன்னா அந்த ப்ராஜெக்ட் இருக்கும். இந்த ப்ராஜெக்ட்ல வந்து யார் வரமாட்டா அப்படின்னு கேட்டீங்கன்னா பஞ்சாப் வராது, அவன் நாட்டு தான் கேட்டிருக்கான். அப்ப யாரெல்லாம் வருவான்னு கேட்டீங்கன்னா நம்ம ஏற்கனவே பார்த்திருக்கோம். நர்மதா ரிவர் எங்கெல்லாம் ஓடும், மத்திய பிரதேஷ்ல போடும், அப்புறம் மகாராஷ்டிரால ஓடும், அதுக்கப்புறம் குஜராத்ல போகும். ஆனா இங்க குஜராத் இல்ல, குஜராத்துக்கும் போகும். அதுக்கு போக அது வந்து பக்கத்துல ராஜஸ்தான் இருக்கனால ராஜஸ்தானும் உண்டு. அப்ப மத்திய பிரதேஷ் உண்டு, மகாராஷ்டிரா உண்டு, ராஜஸ்தான் உண்டு, எக்ஸ்ட்ரா குஜராத் 4 ஸ்டேட் தான். பஞ்சாப் இதுல வராது. அப்ப இந்த சர்தார் சரவார் ப்ராஜெக்ட்ங்கிறது இந்த டேம் எப்போ கட்டுறாங்கன்னா 2017 கட்டுறாங்க. இதை எதிர்த்து போராடின ஒரு என்விரான்மெண்டலிஸ்ட் ஒருத்தர் இருக்காங்க, மேத்தா பட்கர். அவங்கள பாத்துக்கலாம். இந்த சர்தார் சரவார் ப்ராஜெக்ட் அந்த டேம்ல தான் நமக்கு என்ன கேக்குன்னா வல்லபாய் பட்டேலுடைய சிலையை வச்சிருக்காங்க, ஸ்டாச்சு ஆஃப் யூனிட்டி. இப்போ இதெல்லாம் நம்ம பார்த்து வச்சுக்கணும். கொஸ்டின் வந்து அது ரிலேட்டடா என்னெல்லாம் கேட்டிருக்கான் அப்படின்னு பார்க்கணும். அடுத்த பாருங்க, அதே கொஸ்டின் ரிப்பீட் ஆகுது பாருங்க. சர்தார் சரவார் ப்ராஜெக்ட் பில்ட் அக்ராஸ் த ரிவர். கண்ணை மூடி அடிச்சிடலாம், நர்மதா ரிவர் போட்டலாமா, முடிஞ்சு போச்சு. ஒரு ஏரியா படிக்கும்போது எல்லாத்தையும் படிச்சிட்டிங்கன்னா மார்க் ஈஸியாக எடுத்துட்டு போயிடலாம். நெக்ஸ்ட் அடுத்த கொஸ்டின், இது யாருக்குமே பார்த்த கொஸ்டின் தான். ஏன்னா 3 ரிவரு, நர்மதா, தப்தி, மாகி.
ஏன்னா ஈஸ்ட்ல இருந்து வெஸ்ட் போகக்கூடிய ரிவர். பார்த்த கொஸ்டின் ரிப்பீட்டடா இருக்கு. விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் ரைட் பேங்க், இதுவும் பார்த்த கொஸ்டின் தான். கிரான்னு சொல்லி பார்த்தோம். மீதி 3 நமக்கு என்னன்னா லெஃப்ட் பேங்க், அது நம்ம மேப்ல பார்த்துட்டோம். அடுத்தது வெஸ்டர்ன் நோக்கி போறது என்னன்னு கேட்டீங்கன்னா நர்மதா ரிவர். ஆனா இங்க ஆப்ஷன் மாறிட்டு பாருங்க, சிந்து, கங்கா, காவேரி. கேட்ட கொஸ்டினே திரும்ப கேட்டிருக்காங்க, ஆனா ஆப்ஷன் மட்டும் மாறி போய் இருக்குது. அடுத்து விச் ஆஃப் த ஃபாலோயிங் ரிவர் இஸ் நோ, என்ன நோ ஒன்றில் மீனிங்க ஈஸ்ட் நோக்கி போகாத ரிவர் என்னன்னு கேட்கான். அப்போ ஆட்டோமேட்டிக்கா அதுக்கு மீனிங் என்ன, வெஸ்ட் நோக்கி போகக்கூடிய ரிவர் என்ன, அதை கேட்கறப்ப மாத்தி கேட்கறான். அதான் கொஸ்டினுடைய தீம், மாத்தி 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 கேட்கறது. திரும்பியும் அங்கதான் வர்றான், இங்க வரான், நர்மதாவை தான் கேட்கறான். ஆனா கொஸ்டினை மாத்தி கேட்கறான். இங்க அதே கொஸ்டின் கேட்க மாட்டான். மீதி நம்ம பார்த்துட்டோம், கோதாவரி சவுத் இந்தியா, மகாநதி ஒடிசா, கிருஷ்ணா ஆந்திரா. அதே கொஸ்டினை மாத்தி கேட்கறாங்க. அப்ப நமக்கு வந்து வெஸ்ட் நோக்கி ஈஸ்ட் நோக்கி போகக்கூடிய ரிவர் என்ன இருக்குன்னா இந்த இடத்துல பார்த்துருக்கோம். நம்ம இப்பதான் பார்த்தோம், சபர்நரேகா, தாமோதரு, பைத்ராணி, பிராமணி, மகாநதி, ருஷிகிலியா. இப்ப பார்த்தோம்ல, கோதாவரி, கிருஷ்ணா, காவேரி. முக்கியமான ரிவரை மட்டும் படிச்சிருக்கேன். 3 லேக் வருங்க, சில்கா லேக்கு, கொல்லூர் லேக்கு, புலிக்காட் லேக். இப்போ வந்து கோதாவரி ரிவர்ல நமக்கு என்னென்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்கன்னா, விச் ஆர் த ஃபாலோயிங் ரிவர் நவுன் அஸ் த கங்கை ஆஃப் சவுத் இந்தியா. தென்னிந்தியாவின் கங்கை நதி என அழைக்கப்படுவது என்னன்னா, அதுக்கு மீனிங் என்னன்னா, இந்தியாவின் நீளமான ரிவர் வந்து 25 கிலோமீட்டர் வந்து கங்கை இருக்குது. அதே அளவு நீளமான, அதே அளவுனா அது இல்லை, தென்னிந்தியாவின் நீளமான ரிவரை அப்படி கேட்டிருக்காங்க. அப்போ ஆட்டோமேட்டிக்கா தென்னிந்தியாவின் நீளமான ரிவர் என்னன்னா கோதாவரி, 1465 கிலோமீட்டர். இதைதான் இன்னொரு வகையிலும் கேட்பாங்க, தக்ஷன் கங்கா அப்படிம்பாங்க. தக்ஷன் கங்கா தண்ணி, அதுக்கும் இதே மீனிங் தான், தக்ஷன் கங்கா. ஏன்னா அப்ப நமக்கு வந்து தென்னிந்தியாவின் கங்கை என அழைக்கப்படுவது இதுதான். ஓகே, வந்து நெக்ஸ்ட் அதே கொஸ்டின்ஸ், தென்னிந்தியாவின் நீளமான ரிவர். அதே கொஸ்டின் பாருங்க, வேற ஆங்கிள் கேட்டிருக்க பாருங்க. விச் ரிவர் இன் சதர்ன் பெனின்சுலா, சதர்ன் பெனின்சுலால as the second largest basin covering 10% area of the India. அதே கொஸ்டின் தான் மாத்தி கேட்காம பாருங்க. இப்ப இந்தியால செகண்ட் லார்ஜஸ்ட் ரிவர் எதுவும் கேட்கான். ஃபர்ஸ்ட் லார்ஜஸ்ட் ரிவர் என்னன்னா கங்கை, செகண்ட் லார்ஜஸ்ட் என்னன்னு கேட்டீங்கன்னா கோதாவரி. அதே கொஸ்டின் தான். அது எவ்வளவு இருக்குன்னா 10% ஆஃப் த ஏரியா ஆஃப் த லேண்ட் இருக்கு அப்படிங்க. கொஸ்டின் அப்படி அதே கொஸ்டினை மாத்தி மாத்தி கேட்டு உங்க மிரட்டுவாங்க. நீங்க அதை பார்க்கணும். நர்மதாங்கிறது வெஸ்ட் ஃப்ளோவிங், கங்காங்கிறது ஃபர்ஸ்ட் பேசின். இதே கொஸ்டினுக்கு அதை பார்த்துட்டேன்னா முடிஞ்சு போச்சு ஆன்சர். இப்போ கொஸ்டின் பொறுத்த வரைக்கும் இதான். இந்த இருக்குல்ல, நமக்கு வந்து கோதாவரி இந்த ஓடுது பாருங்க. இருக்கிறதுலே தென்னிந்தியாவில் நீளமான நதி என்னங்கன்னா கோதாவரி. அப்போ தென்னிந்தியாவில் பார்த்தீங்கன்னா பெருசு என்னன்னா இந்த இருக்கு பாருங்க, கோதாவரி தான் ஃபர்ஸ்ட், 1465. அடுத்து கிருஷ்ணா 1400, நர்மதா பார்த்தீங்கன்னா 1300. இதை தான் நமக்கு ஏற்கனவே கேட்டிருந்தாங்க. வெஸ்ட் ஃப்ளோவிங்ல இது 2 ஈஸ்ட் ஃப்ளோவிங், இது வந்து வெஸ்ட் ஃப்ளோவிங். இப்போ வெஸ்ட் ஃப்ளோவிங்ல நீளமான ரிவர் என்ன 13-12. இதை திரும்ப அதே தான் கேட்டிருக்காங்க. லாங்கஸ்ட் பெனின்சுலார் ரிவர், கண்ணை மூடி போட்ட வேண்டியதான் கோதாவரி. இதே வெஸ்ட் ஃப்ளோவிங்ல லாங்கஸ்ட் பார்த்தீங்கன்னா நர்மதா. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கிருஷ்ணா நதியில கேட்காம பாருங்க, கிருஷ்ணா நதியை வச்சு கேட்குறேன். ஈஸ்டர்லி ரிவர், ஈஸ்டர்லி ரிவர் இந்த இடத்துல கவனிக்க வந்து வெஸ்டர்லியா ஈஸ்டர்லியாங்கிறத பார்க்கணும். பெனின்சுலார் இந்தியா. இப்போ வந்து ஈஸ்டர்லியில பார்த்தீங்கன்னா நமக்கு பிரம்மபுத்திராவும் ஈஸ்டர்லியில் தான் கிடக்குது, கங்கையும் இருக்குது. பெனின்சுலார் தென்னிந்தியா. அதுல வந்து ஃபேட் புட் டெல்டா, பறவையுடைய கால் வடிவத்தில் உள்ள டெல்டா எதுன்னு கேட்காங்க. ஆக்சுவலா இது வேர்ல்டுல ஃபேமஸ் என்னங்கன்னா அமெரிக்கால வந்து மிசிசிபி மிசோரி ரிவர் சொல்லுவாங்க. வேர்ல்டுல நார்மலா இதான் கேட்பாங்க, ஃபேட் புட் டெல்டாங்கிறது என்னன்னு சொல்லி அடிக்கடி எக்ஸாம்ல கேட்பாங்க. இது வந்து தென்னிந்திய ஆறுல எதுன்னு கேட்டீங்கன்னா கிருஷ்ணா, பறவையுடைய கால் வடிவத்தில் இருக்கும். ஏன்னா மற்றதுக்கெல்லாம் அந்த வடிவம் வராது. ஆக்சுவலி டெல்டானாவே ஈஸ்டர்ன் சைடு தான். இந்த இருக்கு பாத்தீங்களா, பறவையுடைய கால் மாதிரி இருக்கா, அந்த இருக்கிறது சைஸ் பாருங்க, டெல்டாவுடைய சைஸ், பறவையுடைய கால் இருக்கனால கிருஷ்ணா டெல்டா. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா மேட்ச் த ஃபாலோயிங் டைப், மேட்ச் கரெக்ட்லி ரிவர் அண்ட் இட்ஸ் பிளேசஸ் கேட்டிருக்கான். எந்தெந்த பிளேஸ் அப்படின்னு சொல்லி கேட்கறான். பாருங்க, இருக்கிற விஷயம் பிரம்மபுத்திரா எங்க உற்பத்தி ஆகுதுன்னு கேட்டீங்கன்னா திபெத், ஏன்னா கேமியாங்டன் கிளாசியர். அடுத்து கண்டக்ங்கிறது ஹிமாலயாஸ். கண்டக்ங்கிறது நமக்கு வந்து கங்கையுடைய லெப்ட் பேங்க். அலகநந்தா காவேரி கங்கை ரிவர் வந்து அலகநந்தா பாகீரதி 2 மீட் ஆன தான் கங்கா. அப்ப நமக்கு வந்து அந்த அலகநந்தாங்கிறது உத்தரகாண்ட்ல கார்வால் தீபத்துடைய பார்டர்ல உற்பத்தி ஆகுது.
அடுத்து கிருஷ்ணா வந்து சகயாத்ரி கில்ஸ். சகயாத்ரி கில்ஸ்னா வெஸ்டர்ன் காட்ஸ் தான். அதாவது மகாராஷ்டிரா பகுதியில இந்த வெஸ்டர்ன் காட்ஸ் வந்து சகயாத்ரி கில்ஸ் அப்படிம்பாங்க. அப்ப நம்மளுடைய ஆப்ஷன் படி பாத்தீங்கன்னா 4 இதான் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின்ஸ். கொஸ்டின் கேட்குற ஸ்டைல நல்லா பார்த்து வச்சுக்கிடணும். அதை தான் திரும்ப 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 கேட்டுட்டே இருப்பாங்க. த ரிவர் காவேரி டிவைட் இட் செல்ஃப் இன்டு 2 சேனல் அட் கொலிரூன் காவேரி. ஏன்னா எந்த இடத்துல வந்து 2 சேனலா பிரியுதுன்னு கேட்காங்க. ஸ்ரீரங்கம், கொள்ளிடம். இப்ப ஸ்ரீரங்கத்துக்கு முன்னகுட்டி காவேரி 2ஆ பிரியும், திரும்ப சேரும், திரும்ப 2ஆ பிரியும். இதைதான் வந்து ஸ்ரீரங்கம் லேக் அப்படிம்பாங்க. அப்ப காவேரி நதியானது தனக்குத்தானே டேஸ் என்னும் இடத்தில் கொலூருன் காவேரியாக 2 கால்வாயாக பிரிகிறது அப்படிங்கிறாங்க. அப்ப அது வந்து ஸ்ரீரங்கம் இந்த இருக்கா 2ஆ பிரியுதா வந்து இதைதான் கொஸ்டினா கேட்காங்க. நெக்ஸ்ட், த ட்ரிபியூட்டரி விச் இஸ் நாட் இன் கனெக்ஷன் வித் காவேரி. காவேரியுடைய ட்ரிபியூட்டரி எது கிடையாதுன்னு கேட்காங்க. அப்ப நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கோம். காவேரியில கெராங்கின்னு ஒன்று இருக்கு, லெப்ட் பேங்க். கபானிங்கிறது ரைட் பேங்கு. அடுத்து சிம்சாங்கிறது லெப்ட் பேங்கு. கோலாருங்கிறது தங்க சுரங்கம், கோல்டு மைன். அப்ப இது வந்து ஆப்ஷன்ல கிடையாது. இதுல சின்ன பிள்ளை கூட அந்த ஆன்சர் போட்டுருவாங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா காவேரி ரிவர். இது ஏற்கனவே நம்ம பார்த்துருக்கோம். ஏன்னா இது எல்லாமே மேப்பை வச்சு ஃபுல்லாவே பார்த்துருக்கோம். நெக்ஸ்ட், which one of the following is the right bank tributary of கோதாவரி ரிவர்? இப்போ கோதாவரியில் நான் நடத்துனா ரைட் பேங்க் ஒன்லி ஒன் ரிவர்னே வச்சுக்கலாம். ஒன்லி ஒன்று யூனிக்கான இது. ஒரு ரிவர் இருக்குது, இருந்தாலும் மெயினா பேச வேண்டியது மஞ்சிரா தான். மீதி பூர்ணா, பெண்கங்கா, இந்திராவதி இது எல்லாமே என்ன கேட்டீங்கன்னா லெப்ட் பேங்க் ரிவர். இதுல வருது பாத்தீங்களா, இது முக்கியமானது. இதுல வந்து மஞ்சிரா மட்டும் தான் முக்கியம். நீளமா போய் கடலை போய் இருக்கும், மஞ்சிரா தான் முக்கியம். லெப்ட் பேங்க் பாத்தீங்கன்னா பெண்கங்கா, வார்தா, வெயின்கங்கா, இந்திராவதி இதெல்லாம் லெப்ட் பேங்க். சபரியும் இதான் லெப்ட் பேங்க் தான். நெக்ஸ்ட், அடுத்த கொஸ்டின். ஐடென்டிஃபை த ஆப்ஷன் விச் இஸ் த ரிவர் ஆர் கிவன் இன் த நார்த் டு சவுத். என்னன்னு கேட்காங்க. இப்போ நார்த் நம்ம மேலே பார்க்கும்போது, சவுத்து பார்க்கும்போது என்ன கேட்டீங்கன்னா, நம்ம வந்து பைத்ராணி ரிவர் அது இதுன்னு பார்த்து நம்ம தாமோதர் ரிவர் பார்த்தாலும் இந்த கொடுத்துருக்க ஆப்ஷன்ல ஃபர்ஸ்ட் என்ன வரும்னா மகாநதி வரும். மகாநதிக்கு கீழே தான் கோதாவரி இருக்கும். கோதாவரிக்கு கீழே தான் கிருஷ்ணா இருக்கும். கிருஷ்ணாவுக்கு கீழே தான் என்ன இருக்கும், காவேரி இருக்கும். இப்போ ஆப்ஷன் வந்து இதான் ஆன்சர். மேப்ல பாருங்க, மகாநதி இந்த வருதா, அடுத்தது பாத்தீங்கன்னா கோதாவரி, அடுத்தது பாருங்க கிருஷ்ணா, அடுத்தது காவேரி. மேப் வச்சு பார்த்தா தான் உங்களுக்கு அது வந்து நல்லா புரியும். அடுத்து, விச் ஆர் த ஃபாலோயிங் ரிவர் ஆரிஜினேட் இன் கர்நாடகா? கர்நாடகாவில் ஆரிஜினேட் ஆகிற ரிவர் என்னன்னு கேட்டிருக்கா. ஆக்சுவலா பவானிங்கிறது நம்ம ஊர்ல தமிழ்நாட்டில் ஆரிஜினேட் ஆகுறது, நீலகிரியில ஆரிஜினேட் ஆகும். அப்ப இது வராது, தமிழ்நாட்டில் ஆரிஜினேட் ஆகிறதுனால வராது. அது வராதுன்னு சொன்ன உடனே 1 வராது அப்படின்னு சொன்னாவே ஆப்ஷன்ல அடிச்சிடணும். இப்போ 1 வந்து வரக்கூடாது. அப்போ இதுல 1 இருக்கு வராது, இதுல 1 இருக்கு வராது, இதுல 1 இருக்கு வராது. இப்போ இதுதான் வரும். இப்போ 2, 3, 4 ரைட்டுன்னு அர்த்தம். 2 பாலாறு கர்நாடகாவில் தான் உற்பத்தி ஆகுது, பெண்ணையாறு கர்நாடகாவில் தான் உற்பத்தி ஆகுது, காவேரி கர்நாடகாவில் தான் உற்பத்தி ஆகுது. அப்போ ஆப்ஷன் வச்சு தான் போகணும். அதுதான் உங்களுக்கு இந்த பிவிக்குடைய பிராக்டிஸ் என்ன, ஆப்ஷன்ல இருந்து போறதுதான். அடுத்தது பாருங்க, துங்கபத்ரா ப்ராஜெக்ட்ல யாரெல்லாம் பயனடைகிறாங்கன்னு கேட்காங்க. துங்கபத்ராங்க நம்ம ஏற்கனவே பார்த்தோம். ஏன்னா துங்கான்னு ஒரு நதி, பத்ரான்னு ஒரு 2 சேர்ந்து தான் துங்கபத்ரா டேம்ல போறாங்க. ஆக்சுவலா துங்கபத்ராங்க தான் ஆரம்ப காலத்துல ஆந்திராக்கும் கர்நாடகாக்கும் போட்டாங்க. இப்போ ரீசெண்டா தெலுங்கானா ஜாயின் பண்ணிருக்கனால இப்போ 3 பேருடைய சீஃப் மினிஸ்டர் மாநாடு இப்பதான் நடந்து முடிஞ்சிச்சு. கரண்ட் அஃபேர்ஸ்ல கூட இதை வந்து பரீட்சையில வந்து கேட்கலாம். நெக்ஸ்ட், விச் ஆர் த ஃபாலோயிங் இஸ் இன்கரெக்ட்லி பேர்? இது வந்து இன்கரெக்ட்லி பேர் ரிவர் அண்ட் தர் ட்ரிபியூட்டரி. ரிவர் ட்ரிபியூட்டரி கேட்கறாங்க. இப்போ கீழே இருந்து போங்க. எப்பவுமே ஆப்ஷன் படிக்கும்போது கீழே இருந்து போனீங்கன்னா தெரியும். இப்போ காவேரிக்கு வந்து துங்கபத்ரான்னு கொடுத்துருக்காங்க. அப்போ ஆட்டோமேட்டிக்கா தப்பு இது. ஏன்னா துங்கபத்ராங்கிறது கிருஷ்ணா. அப்ப தப்புனா மீதி 3மே ரைட் ஆயிடுது. மகாநதிக்கு டெல்லி, சாந்தூர், கோதாவரிக்கு பூர்ணா, பெண்கங்கை. இப்பதான் பார்த்தோம். நமக்கு அதே கொஸ்டின் ரிப்பீட் ஆயிருப்பாருங்க. அங்க வேற மாதிரி கேட்டதான் இங்க வேற மாதிரி கேட்டிருக்கான். கிருஷ்ணா, பீமா, கொயனா. அப்ப இதான் இதுல கொடுக்குறாங்க மேப்ல. எல்லாம் மேப் உங்களுக்கு உள்ளதுதான். அடுத்தது, ரிவர் அண்ட் பிளேசஸ் ஆஃப் ஆரிஜின் அண்ட் ட்ரிபியூட்டரி ஒரு பொறுத்துக்கு கேட்டிருக்காங்க. கரெக்ட் மேட்சிங் ஃபார் த கிவன் ரிவர் கொடுத்துருக்காங்க. இப்போ எங்கெங்க உற்பத்தி ஆகுது அப்படிங்க. எப்பவுமே கொஞ்சம் கீழே இருந்து போனீங்கன்னா கொஞ்சம் ஈஸியா இருந்த மாதிரி தெரியும். ஆக்சுவலா சம்பல் வந்து மால்வா பிளாட்டியூ. மால்வா பிளாட்டி எங்க இருக்குன்னு கேட்டீங்கன்னா ஆரவல்லிக்கு மேல இருக்கும், ராஜஸ்தான் பக்கத்துல இருக்கும். இப்போ சம்பல் அந்த சைடு தான் போயிட்டு இருக்குது. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இப்பதான் கூட பார்த்தோம், சோட்டநாக்பூர் பிளாட்டிங்கிறது தாமோதர் ரிவர். ஆக்சுவலா மகாராஷ்டிரால பாத்தீங்கன்னா நமக்கு என்ன வரும்னா தப்தி வரும்.
மகாராஷ்டிரா பக்கம் தக்தி வரும். யமுனாங்கிறது ஆக்சுவலா பார்த்தா யமுனோத்ரி கிளாசியர் இருக்கும். ஆனா இவங்க தப்பா தான் கொடுத்துருக்காங்க. இந்த ஆப்ஷன் வந்து தப்பா தான் இருக்கு. அப்ப நமக்கு வந்து இந்த இடத்துல வந்து ஆப்ஷனுக்கு ஏற்ற மாதிரி பெஸ்ட் ஆப்ஷன் எதுன்னு சொல்லி போட்டு போயிட்டே இருக்க வேண்டியதான். ஆனா இந்த ஒரு ஆப்ஷன் தப்பா தான் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட், ரிவர் சிஸ்டம் வித் த ரிவர்ஸ். இண்டூஸ் ரிவர் சிஸ்டம். இண்டூஸ்னாவே என்னது? ஜீலம், ஜினாப், ராவி, பியா, சட்லேஜ். முடிஞ்சு போச்சு. ஏன்னா பிரம்மபுத்திரா ரிவர், பிரம்மபுத்திரால பாத்தீங்கன்னா நமக்கு வந்து பிரம்மபுத்திரால பாத்தீங்கன்னா ரைட் பேங்க் லெப்ட் பேங்க்னு இருக்கும். அதுல சாங்கோஷ்ங்கிறது என்னன்னு கேட்டீங்கன்னா பிரம்மபுத்திரால நமக்கு ரைட் பேங்க் வரும். ஓகே. கோதாவரி, கோதாவரி அடுத்தது பீமா. அதாவது பஞ்ச்கங்காங்கிறது வந்து ஆக்சுவலா கிருஷ்ணாவுடைய துணை நதி. பீமாவும் கிருஷ்ணாவுடைய துணை நதி தான். கோதாவரிக்கு வந்து ஆக்சுவலா பாத்தீங்கன்னா வேற வரும். இல்ல ஆப்ஷன் தப்பா இருக்கா? பெயின் கங்கா, என்ன பெண் கங்கா அப்படின்னு சொல்லிட்டு வரும். இந்த பஞ்ச் கங்காங்கிறது கிருஷ்ணா. இல்லையா ஆப்ஷன் தப்பா இருக்கனால இருக்கிறதுல பெஸ்ட் ஆப்ஷன் எதுன்னு சொல்லி போட்டுக்கிற வேண்டியதான். நெக்ஸ்ட், மேட்ச் ரிவர் பிளேசஸ் ஆஃப் ஆரிஜின் கேட்டிருக்கான். இண்டூஸ் நம்ம ஏகப்பட்டாட்ட பண்ணிட்டோம். இண்டூஸ்ங்கிறது மான் சர்வார் லேக். பிரம்மபுத்திரா கேமியாங்டங் கிளாசியர், ரெண்டுமே கைலாஸ் ரேஞ்சில் தான் இருக்கும். நான் கங்கா கங்கோத்ரி, ஏன்னா அப்ப வந்து அழகனந்தா பிராகிருதி, பிராகிருதி தான் கங்கோத்ரி கிளாசியர். அடுத்து கிருஷ்ணாங்கிறது மகாபலீஸ்வர். 4 1 என்ன போட்டுவிடுங்க. நெக்ஸ்ட், அடுத்தது ரிவர் அண்ட் ட்ரிபியூட்ரி கேட்டிருக்கான். அப்ப அதே தான் ஜீலம், ஜினாப், ராவி, பியா, சட்லேஜ். சினாப்பு, கங்கையுடைய ட்ரிபியூட்ரி லெப்ட் பேங்க் கோமதி, பிரம்மபுத்திராவுடைய இது சுபநெசரி, கோதாவரி இந்திராவதி. ஒரு தடவை தெளிவா படிச்சிட்டீங்கன்னா ஈஸியா போட்டு போயிட்டே இருக்கலாம். நெக்ஸ்ட், மேட்ச் த கரெக்ட்லி ரிவர் அண்ட் த பிளேசஸ் ரைசஸ். அதே தான் கொஸ்டின். என்ன நமக்கு பிரம்மபுத்திரா, பிரம்மபுத்திரா எங்க உற்பத்தி ஆகுது? திபத்து. அடுத்தது நமக்கு கண்டக்கு, கண்டக்குங்கிறது சென்ட்ரலுக்கு மேலே. கேட்ட கொஸ்டின் நினைக்கிறேன். கிருஷ்ணா சகயாத்ரி ஹில்ஸ், அழகனந்தா வந்து என்னது? கார்குவால் தீபத். நெக்ஸ்ட், மேட்ச் த ஃபாலோயிங் ரிவர் வித் த பிளேஸ் ஆஃப் ஆரிஜின். அதே கொஸ்டின். ஏன்னா அப்ப ராவிங்கிறது ஹிமாச்சல் பிரதேசல உற்பத்தி ஆகுது. ஏன்னா கங்காங்கிறது வந்து நமக்கு வந்து உத்தரகாண்ட்ல உற்பத்தி ஆகுது. சம்பல்ங்கிறது ஸ்டேட்டை வச்சு கேட்கான். மவுண்டைன் ஆக்சுவலா ஹில்ஸை கொடுக்காம இதை கொடுத்துருக்கான். சம்பல்ங்கிறது மத்திய பிரதேஷ், மகாநதிங்கிறது சத்தீஸ்கர். அப்ப எப்படிலாம் கேட்காம பாருங்க. ஒன்னு ஹில்ஸை வச்சு கேட்கா, இல்லைன்னா ஸ்டேட்டை வச்சு கேட்கா, இல்லைன்னா பிளேஸை வச்சு கேட்கா. மொத்தத்துல ஒரு கொஸ்டின் கேட்டுட்டே இருக்கிறான்.